வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem தமிழ் 11th and 12th சேனல். நாங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், a very good morning to everyone. குட் மார்னிங் பசங்களா, குட் மார்னிங். எஸ், ஓகே, ஹாய், ஹலோ, குட் மார்னிங், குட் மார்னிங். ஹலோ. எஸ். ஓகே. எஸ் 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 என்னாச்சு இன்னைக்கு 10 o'clock? எஸ், ஹாய், ஹலோ, ஹாய் கிரிஜா, ஹலோ. எஸ், ஹாய் செயித். எஸ் ஜெய், நான் வந்து ஒரு 2 ரெக்கார்டிங்ஸ் நான் வந்து இன்டகிரல்ஸ்ல போட்டிருப்பேன். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஓகே. எஸ், வாய்ஸ் கேட்கலையா? வாய்ஸ் கேட்கலையா? ஹலோ, ஹாய் செயித், ஹாய் ஹாய். வாய்ஸ் கேக்குது. யா, எஸ் எஸ், ஹலோ ஹலோ, ஹாய் ஹாய் யஷ்வந்த், ஹாய் சாண்டி, ஹாய் ஸ்ரீதர், யஷ்வந்த், ஹாய் ஹாய். எஸ், ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 3D அண்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ஈவினிங் வந்து ப்ராபபிலிட்டி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 5 டேஸில் 13 சாப்டர்ஸ் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் கிடையாது, நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாளைக்கும் நாளானிக்கும் we will have marathons. ஓகேவா? மேரத்தன் இருக்கும். ஓகே. எஸ். ஸோ எல்லாரும் ஆர் யூ ரெடி? ஓகே. ஸோ இந்த 2 சாப்டர் படிச்சிடலாமா? ஓகே. எஸ். ஸோ இப்போ வந்து XPL கோர்ஸ் ஜஸ்ட் நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஸோ கால் ஆன் திஸ் நம்பர். ஓகே. ஸோ இப்போ வந்து 3D டைமென்ஷன். ஓகே. 3D ரெடி. எஸ் எஸ், ஓகே மேம், ரெடி அப்படிங்கிறாங்க. ஓகே, சூப்பர்டா, சூப்பர், வெரி நைஸ். ஓகே, ஆஃப்டர் திஸ் சாப்டர் ஒரு சாப்டர் முடிஞ்சு ஐ வில் கிவ் யூ 5 minutes பிரேக். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து நேற்றுக்கு எல்லாருக்குமே வெக்டர் வந்து உனக்கு எல்லாத்துமே கிளியரா திருப்பி போட்டு பார்த்தியா? இயர்பட்ஸ் நீ ஒரு இதில் வந்து என்ன சவுண்ட் வரல அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே. எஸ். ஸோ வெக்டர் நேற்றுக்கு எடுத்த வெக்டர் உங்களுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிச்சு, கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சாப்டரும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே. எஸ். ஸோ இப்போ வந்து இதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னது தெரியுமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து படிக்கிறதே வந்து ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஐ வில் செட் த கலர். ஓகே. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து படிக்க வேண்டியது we will start from direction ratios. ஓகே, we will start from direction ratios and direction cosines. ஓகேவா? direction ratios and direction cosinesல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். direction cosines ஏன்னா வந்து இந்த ஃபுல் சாப்டர்லேயே வந்து இவங்க பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகேவா? இவங்க பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் அண்ட் டைரக்ஷன் கொசைன்ஸ். ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் பற்றி நம்ம வந்து நேத்திக்கே ஒரு ஓவரால் ஐடியா நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா? எஸ் எஸ், ஹாய் ஹாய், ஹலோ நிஷாந்த், ஆர்ஆர் எடிட்ஸ், ஹாய்டா ஹாய். ஓகே. ஸோ வந்து பசங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we will draw a like சாரி, கொஞ்சம் வளரிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து இங்க வந்து 3Dல படிக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ எக்ஸ், ஒய், செட் ஆக்சஸ். ஸோ 3 கோஆர்டினேட்ஸ் வந்து இங்க இருக்கு. அது உனக்கு தெரியும் இல்லையா? ஸோ 3Dல, ஸோ 3D அப்படிங்கிறது சம்திங் இன் ஸ்பேஸ். ஓகே. ஸோ எக்ஸ், ஒய், செட் கோஆர்டினேட்ஸ் வில் பி தேர். ஸோ இப்போ வந்து நம்ம நேற்றுக்கு நம்ம வந்து படித்த மாதிரி இன்னைக்கும் நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் கொசைன்ஸையும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து படிக்க போகிறோம். டீட்டெயில் கிடையாது. இப்போ வந்து இந்த 3Dல வந்து இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ், டைரக்ஷன் கொசைன்ஸ் எங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். Yes, yes. Hi, Sudarshan. Okay. So x, y is z axis. Okay. So this is x axis.
இது y axis, இது z axis. திருப்பியும் எடுக்கல, no problem at all. Okay, so suppose ஒரு line, okay, so some line or a point. Okay, so this particular point P is in the 3D. Okay வா, P, X, Y, Z. So இதுதான் நம்ம வந்து நேத்திக்கு நம்ம வந்து direction ratios வச்சு படிச்சோம் இல்லையா? Okay, so ரெண்டுமே சேர்ந்து before 1 I will stop. Okay, before 1 more than 3 hours போகாது, 3 hours குள்ளார நான் எடுத்துருவேன். Yes, yes. Yeshwant, hello da, hi. Ratika, hello, hi. Yes. Okay, okay. Okay வா, so இப்போ வந்து நம்மளோட direction angles, okay வா, direction angles வந்து x axis கூட this line makes an angle alpha, okay, y axis வந்து இந்த angle கூட beta direction, I mean beta angle make பண்ணுது, and இவங்க வந்து gamma வந்து gamma angle make பண்றாங்க, okay வா. So therefore alpha, beta and gamma are called the direction angles, okay வா, direction angles இவங்க, ஓகேவா, டைரக்ஷன் ஆங்கிள்ஸ். ஸோ அப்படியே நேத்திக்கு நம்ம வந்து சொன்னது மாதிரியே இவங்களோட காஸ் நம்ம எடுக்கிறோம், ஓகேவா. இவங்களோட காஸ் எடுத்துட்டா அவங்களை நம்ம வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ், ஓகே. ஸோ தட் இஸ் காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா ஆர் கால்டு தி டைரக்ஷன் கொசைன்ஸ், ஓகேவா, டைரக்ஷன் கொசைன்ஸ். ஓகே, ஸோ திஸ் டைரக்ஷன் கொசைன்ஸ். What is direction angle? In the alpha, beta, gamma, the angle made by this point with x-axis, y-axis and z-axis called direction angle. Okay, so அதோட cos alpha, cos beta, cos gamma எடுத்தோம் அப்படின்னா it is called direction cosines. ஓகேவா, ஸோ இப்போ இந்த direction cosines நம்ம எடுத்துட்டோமா. ஸோ இதில் வந்து நான் வந்து எப்படி டெரிவேஷன் அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்பல, பிகாஸ் அப் டு பாயிண்ட் உனக்கு என்ன வந்து இந்த கிளாஸ்ல இந்த ஒரு சாப்டர்ல இருந்து என்ன இக்குவேஷன்ஸ் எல்லாம் நீ வந்து படிக்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த இதுல வந்து பார்க்க போறோம், ஓகேவா. ஸோ இப்போ வந்து இவங்க 3 பேருக்கு ஒரு ரிலேஷன் நம்ம நேத்திக்கு படிச்சோம் இல்லையா. ஸோ வாட் வாஸ் திஸ் ரிலேஷன்? ரிலேஷன் என்னது பசங்களா, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரிலேஷன் இருந்துச்சு. வாட் வாஸ் இட்? Cos square alpha plus cos square gamma plus cos square beta is equal to 1. So cos square alpha plus cos square beta plus cos square gamma is equal to 1. இல்லையா? So இந்த ஒரு equation நம்ம வந்து படிச்சிருந்தோம். ஓகே, எஸ். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் கூட நம்ம வந்து படிச்சிருந்தோம். இப்போ cos alpha, L is equal to cos alpha, M is equal to cos beta, N is equal to cos gamma. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து எனக்கு எப்படி எழுதலாம்? L square plus M square plus N square is equal to 1. ஸோ இது எல்லாமே வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ், ஓகேவா. நான் டைரக்ஷன் கொசைன்ஸ் பற்றி நான் வந்து பேசுகிறேன் இப்போ. ஓகே, ஸோ இப்போ வந்து ஓகே ஆங்கிள் கொடுத்தாங்க அப்படின்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து படிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ரேஷியோஸ், ஓகேவா. என்ன பசங்களா, டைரக்ஷன் ரேஷியோஸ். ஃபார் சைனுக்கு நீ என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் போட்டுக்கலாம், ஓகேவா. சைனோட டேர்ம்ஸில் வந்துச்சு அப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, 1 மைனஸ் பீட்டா ஸ்கொயர், அதெல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம் இல்லையா. எஸ், ஓகே. இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து இப்போ இதுல இருந்து நமக்கு வந்து லைக் டிஆர்எஸ் ஏபிசி, ஓகே, அதுக்கு வந்து நம்ம போறோம். வெயிட் டைரக்ஷன் ரேஷியோஸ். இப்போ வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பசங்களா, இங்க பாருங்க. டைரக்ஷன் என்னடா சொன்னா நான் டைரக்ஷன் ரேஷியோஸ், ஓகே, டைரக்ஷன் ரேஷியோஸ். இப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டைரக்ஷன் ரேஷியோஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க பாருங்க, இப்போ வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இஃப் 2 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன், x1 y1 z1 அப்படின்னு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் x2 y2 z2 அப்படின்னு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் நம்ம வந்து ஏபிசி அப்படின்னு தான் டினோட் பண்ணுவோம். என்னதா? ஏபிசி, ஓகே. ஸோ ஏபிசி அப்படின்னு டினோட் பண்ணும்போது, so to find the direction ratios என்ன பண்ணலாம்? x2 minus x1, okay, comma y2 minus y1, comma z2 minus z1. என்னதுடா? x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. so late attendance.
ஓகே, ஸோ இதுதான் வந்து டைரக்ஷன் ரேஷியோ. இப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்க சொன்னா 2 பாயிண்ட்ஸ்ல இருந்து இது எங்க நீ வந்து x2 மைனஸ் x1, எங்க y2 மைனஸ் y1, எங்க z2 மைனஸ் z1 இருக்குதோ அங்க எல்லாமே அதுதான் வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ். ஓகே, ஸோ these are our direction. இது வந்து கொஞ்சம் இப்படி ஆயிருச்சோ comma y2 minus y1 comma z2 minus z1. ஓகே, ஸோ இவங்கள தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் டைரக்ஷன் ரேஷியோஸ். இப்போ டைரக்ஷன் ரேஷியோஸும் டைரக்ஷன் கொசைன்ஸும் வந்து அவங்க வந்து என்னது தே ஆர் கனெக்டட். ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது. ஓகே, ஸோ அது அந்த ரிலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல இருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ த ரேஷியோ ஆஃப் டைரக்ஷன் கொசைன்ஸ் இங்க பாருங்க நோட் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. நோட் இங்க எழுதுறேன் நான் நோட். ஓகேவா, note that the ratio of direction cosine and direction ratios are equal இல்லாட்டி is equal to a constant அப்படின்னு கூட நீ வந்து நிறைய புக்ஸ்லயோ இல்லாட்டி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருப்பாங்க. என்னது பசங்களா, டைரக்ஷன் ரேஷியோஸும் நான் சொல்ற இமேஜ் கண்டுபிடிக்கிறது, ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கிறதெல்லாம் 5 மார்க்ஸ் கொஸ்டின் ஃப்ரம் திஸ். எஸ், ஓகே. இன்னும் நான் வந்து சொல்லவே இல்லையேடா, சொல்லவே இல்லை, அதுக்குள்ளார புரியல அப்படின்ட்டு எப்படி? ஓகே, எஸ். ஸோ நோட் பண்ணுங்க, the ratio of direction cosines and direction ratios are equal. என்ன நவீன் குமார், உங்க வீட்ல வந்து நீங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்களா? நான் வந்து ஐ ஆம் ட்ரைங் டு அவாய்ட் எவ்ரிதிங். ஓகே, என்ன நவீன் குமார், என்ன வேணும் உங்களுக்கு? ஓகே, ஒரு லைவ்ல இப்படி வந்து உங்க பேர் கூப்பிட வைக்கிறாருக்கா அசிங்கமா பேசுறீங்களே அப்படின்னு நான் வந்து சொல்றேன். இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் ட்ரை டு லேர்ன் கிடையாது, இங்கிருந்து போயிரு. ஓகே, ஓகே, ஜஸ்ட் லீவ் திஸ் லைவ் ஆர் ஐ ஹாவ் டு பிளாக் யூ. காலையில் இட்ஸ் ஜஸ்ட் 10-12 இது. See, if you don't like my teaching, you just leave. ஓகே, என்னைய வந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீ போய் 2 சம் போட்டா சாய்வி கிராந்த். ஓகே, கோ அண்ட் டூ சம் 5 ப்ராப்ளம்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டீச்சிங் மீ. ஓகேவா, புரியுதா? போய் நீ போய் ஒரு 5 சம்ஸ் போடு, என்னைய வந்து டீச் பண்ணிட்டு இருக்காத. ஓகே, ஸோ டோன்ட் காலையில வந்துட்டு டென்ஷன் ஏற்றக்கூடாது. ஓகே, ஓகே. இப்படிதான் வீட்லயே பேசிட்டு இருக்கீங்களா நவீன்? ஓகே, எஸ் எஸ், ஓகே, whatever. போயிட்டான். ஓகே, எஸ், குட் மார்னிங். எஸ் எஸ், ஓகே. சரி, இப்போ வந்து இந்த டைரக்ஷன் ரேஷியோஸோட டைரக்ஷன் கொசைன் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸோட ரேஷியோ. ஓகே,
Okay, so direction cosines and direction ratios ஓட ratio வந்து எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். சப்போஸ் இல்லாட்டி நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய ஒரு இப்போ வந்து புக்ஸ்ல எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து எப்படி தெரியுமா கொடுத்துருப்பாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து இங்க எல்லா ஓகே LMN. ஓகே, ஸோ தட் இஸ் L by A is equal to M by B is equal to N by C, that is equal to a constant K. Okay, that is equal to ஒரு constant K. Okay, 1 mark is too tough. படிக்கலாம் நம்ம படிக்கலாம். Okay, so this is very important. எனக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து காலையில லைக் இப்போ இது மட்டும் நான் I will tell you. Okay, காலையில நம்ம வரோம். ஓகே, we are coming, நீங்களும் வரீங்க நாங்களும் வரோம், ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு இந்த கிளாஸை வந்து நான் ஒரு 13 சாப்டர்ஸ் 5 டேஸில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இந்த கிளாஸ் வரைக்கும் என் கூட இருந்தவங்களுக்கே தே நோ கரெக்டா எப்படி இந்த கிளாஸ் போகுது, எப்படி டீச் பண்ணுறோம், எந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம டீல் பண்ணுறோம் எல்லாமே தெரிஞ்சு காலையில் இட்ஸ் ஜஸ்ட் 10-12. புரியுதா? அவ்வளோ என்ன எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த 10 மணிக்கு வந்து என்ன பேசுறாங்க வந்து என்னோட டீச்சிங் என்னைய வந்து திருத்த பார்க்குறாங்க. இந்த மாதிரி இருக்காதீங்க பசங்களா, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன். ஓகே, இது வந்து எவ்வளோ இம்பேக்ட்ஃபுல் அப்படின்னு உனக்கு தெரியல. அது ஒன்ஸ் யூ கம் டு திஸ் பிளாட்ஃபார்ம் ஒன்லின்னா உனக்கு தெரியும். எஸ், ஓகே, சரி கூல் இருந்தாலும் சொல்லணும் இல்லையா? ஓகே, ஸோ நீங்கள் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்காதீங்க. ஓகே, எஸ், இப்போ வந்து L by A is equal to M by B is equal to N by C is equal to K. ஓகே, ஸோ அப்படின்னா என்னது? L by A அப்படின்னா தட் இஸ் ரேஷியோ. ஓகே, L by A அப்படின்னா தட் இஸ் ரேஷியோ. M by B எடுக்கிறோம்னா நம்ம ரேஷியோஸ் எடுக்கும். இது டைரக்ஷன் கொசைன், இது டைரக்ஷன் ரேஷியோ. டைரக்ஷன் கொசைன், டைரக்ஷன் ரேஷியோ, டைரக்ஷன் கொசைன், டைரக்ஷன் ரேஷியோ, தட் இஸ் ஈக்குவல் டு K. ஓகே, that is equal to K. ஒரு கான்ஸ்டன்ட் வருதா? எஸ், you are getting a constant. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இதுல இருந்து நம்ம கொஸ்டின் வருமா, எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இல்ல. ஓகே, டைரக்ஷன் ரேஷியோஸ் நம்ம எடுத்தா கான்ஸ்டன்ட் வரும். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ பட் ஆனா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுல இருந்து நம்ம வந்து டைரக்ஷன் ரேஷியோஸுக்கும் டைரக்ஷன் கொசைன்ஸுக்கும் வந்து தெர் இஸ் அ ரிலேஷன். இப்போ உனக்கிட்ட வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்தாங்க அப்படின்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, எஸ் வி வில் டூ டோன்ட் வரி. கேஸ் பேஸ் ஸ்டடி எப்படி அப்ரோச் பண்ணணும் எல்லாமே நான் வந்து சொல்லித்தரேன், டோன்ட் வரி. ஓகே, எஸ், இப்போ வந்து இதுல இருந்து தான் ஆக்சுவலி வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து டிரைவ் பண்றாங்க. ஸோ டெரிவேஷன் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து சொல்லி தரல, பிகாஸ் அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து இதுவா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன்ல நெக்ஸ்ட் நோட். ஓகே, ஒரு லைன்ல வந்து பாத்தீங்கன்னா தேர் வில் பி ஓகே in a line there are infinitely many direction ratios. ஒரு பாயிண்ட்ல வந்து infinitely many direction ratios இருக்கும் அப்படிங்கறாங்க. ஓகேவா? சோ இதுவெல்லாம் நோட்டா வெச்சுக்கோங்க. ஓகே, we don't know when it will be useful. ஓகே, clear கோஜோ நன்றி. ஓகேவா? கிளியரா? எஸ், ஓகே. ஸோ இப்போ வந்து இது ரெண்டும் நம்ம நோட் பண்ணியாச்சு. இப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஸோ தட் இஸ் cos alpha is equal to plus or minus a divided by root of a square plus b square plus c square and cos beta is equal to plus or minus beta divided by root of a square plus b square plus c square and cos gamma is equal to plus or minus c divided by root of a square plus b square
plus c square. Okay, so இதான் வந்து a b c are the direction ratios. இதுல வந்து நம்ம வந்து cos alpha, cos beta, cos gamma வந்து இப்போ சப்போஸ் ரெண்டு பாயிண்ட்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, தேங்க்யூடா, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ஓகே, ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு. ஓகேவா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? இங்க பாருங்க, cos alpha. So cos alpha is equal to plus or minus x2 minus x1 divided by root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square plus z2 minus z1 the whole square வந்துரும். Next cos beta is equal to plus or minus y2 minus y1 divided by root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square plus z2 minus z1 the whole square. Okay, so next is cos gamma, that is equal to plus or minus z2 minus z1 divided by root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square plus z2 minus z1 the whole square. Okay, so இந்த ரெண்டு டைப் ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ரெண்டுமே சேம் தான். ஆனா வந்து ஓகே, ரெண்டுமே சேம் தான். இங்க பாருங்க, a கண்டுபிடிக்கணும்னா we will do x2 minus x1. ஓகே, இல்ல ஓகே, எஸ். இப்போ வந்து a நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா it is x2 minus x1, b கண்டுபிடிக்கணும் that is y2 minus y1, c கண்டுபிடிக்கணும் that is z2 minus z1. So அதே மாதிரி a square plus b square plus c square அப்படின்னா என்னது? x2 minus x1 the whole square, y2 minus y1 the whole square, z2 minus z1 the whole square. ஓகேவா? கிளியரா? Yes. Okay. Yes. 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 Clear. இல்ல நான் இன்னும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதியா. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஓகே டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் x axis, y axis, z axis. X axis, y axis, z axis. So direction cosines of x axis என்னது, y axis என்னது, z axis என்னது. ஓகே, கிளியரா? ஸோ இப்போ வந்து x, y, z இருக்கு இல்லையா? இப்போ வந்து நம்மளோட இப்போ வந்து நான் வந்து இவங்களோட ஸோ திஸ் இஸ் மை x axis-ஆ, இது x axis-ஆ, இது y axis-ஆ, இது z axis-ஆ. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்லலாம்? ஸோ இந்த x axis y axis ஓட டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆங்கிள் ஆஃப் x axis என்ன வரும்? இப்போ வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் x axis, இங்க ஆங்கிள் என்னடா வரும்? இங்க வந்து 0 வரும், 90 டிகிரி 90 டிகிரி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி y axisல எப்படி வரும்? 0 90 டிகிரி 0 டிகிரி வரும். z axisலயோ 0 0 90 டிகிரி. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி angles made by x y axis. கரெக்டா? இப்போ இவங்களோட டைரக்ஷன் கொசைன்ஸ் நம்ம எழுதலாமா? இப்போ இவங்களோட டைரக்ஷன் கொசைன்ஸ் எழுதலாமா? டைரக்ஷன் கொசைன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் x axis. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன்னா இதை ரிலேட் பண்ணி ஒரு MCQ will show you. டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் x axis வந்து என்ன வரும்? cos 0 cos 90 cos 90 cos 0 cos இங்க பாருங்க, நான் இதுல மட்டும் எழுதி காட்டுறேன். cos 0 ஓகே cos 90, நெக்ஸ்ட் வந்து cos 90 again. ஓகே, ஸோ அப்படின்னா இது என்ன வரும்? cos 0 என்னது? 1 0 0. ஓகே, 1 0 0. ஸோ அதே மாதிரி சொல்லுங்க, டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் y axis, டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் y axis that will be 0 1 0 0. சாரி,
இங்க வந்து 90 90யா? ஸோ இது வந்து 0 டிகிரி. இருங்க. Okay, so the y-axis it will make a x-axis makes a 90 degree, y-axis 0 degree, inga 90 degree vandum. So inga 90 degree, z-axis la 90 degree, 90 degree, 0 degree அப்படினு vandum. Correct? So direction cosines of y-axis என்ன வரும்? 0, 1, 0 வந்துரும். அதே மாதிரி direction cosines of z-axis. So that will be equal to 0, 0, 1. 0, 0, 1. Clear ஆடா? Clear? Is there any doubts? ஏதாச்சும் doubt இருக்கா? Okay, clear? Yes or no? Yes or no? Okay வா? என்னாச்சு? X-axis. Okay, clear. Yes. So இப்போ வந்து direction cosines of இது வந்து ரொம்ப important, ஓகேவா? இப்போ வந்து direction cosines and direction ratios இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா parallel and perpendicular condition. இது இப்பவே படிச்சீங்க அப்படின்னா நம்மளோட வெக்டர் ஃபார்ம் ஆஃப் இருக்குல்லையா, வெக்டர் ஃபார்ம், கார்டீசியன் ஃபார்ம், வெக்டர் இக்குவேஷன், கார்டீசியன் இக்குவேஷன் படிக்கும் போதெல்லாம் உனக்கு வந்து ஈஸியா அது புரியும். ஸோ இப்போ வந்து டைரக்ஷன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நிறைய இடங்கள்ல we will be using this, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ரைட் இட் as இப்போ வந்து நம்மளோட லைன்ஸ் ஆர் parallel, ஓகேவா? லைன்ஸ் ஆர் parallel. ஸோ லைன்ஸ் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா? ஸோ இப்போ வந்து லைன்ஸ் ஆர் பேரலல். ஓகே, ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் வில் பி நோ. ஸோ டைரக்ஷன் இப்போ வந்து இதுதான் வந்து ஒரு லைன், ஓகேவா? தட் இஸ் L1. அவங்களோட டைரக்ஷன் ரேஷியோஸ் A1, B1, C1. அண்ட் அனதர் லைன், ஓகே, அனதர் லைன் L2. அவங்களோட டைரக்ஷன் ரேஷியோஸ் A2, B2, C2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு there is a relation, very important, நிறைய இடங்கள்ல we will use. ஓகே, ஸோ இப்போ வந்து இவங்களோட டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் திங் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்க வந்து பார்த்துப்பீங்க அப்படின்னா டைரக்ஷன் ரேஷியோஸ் சேமா இருக்கும். ஓகே, டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து சேமா இருக்கும். ஓகே, டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். இல்லாட்டி அவங்களோட ரேஷியோஸ் வந்து எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். பசங்களுக்கு பாருங்க, A1 by A2 is equal to B1 by B2 is equal to C1 by C2. புரியுதா? இதுதான் வந்து கண்டிஷன், ஓகேவா? இதுதான் வந்து கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் parallel lines are always சேமா இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட ரேஷியோஸ் வந்து என்னவா இருக்கலாம்? ஈக்குவலா இருக்கலாம், இல்லையா? ஸோ எய்தர் வே நமக்கு வந்து என்னவா இருக்கணும்? ரேஷியோஸ் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஈக்குவலா இருக்கணும், ஓகேவா? ஸோ நம்ம வந்து கார்டீசியன் இக்குவேஷன் எல்லாம் எழுதும்போது இக்குவேஷன்ல எழுதும்போது ஓகே, இஃப் யூ ஆர் ரைட்டிங் இன் இக்குவேஷன், ஸோ வி வில் கன்சிடர் ஓகே parallel lines ஓடது, parallel lines direction ratios are same, ஓகேவா? direction ratios வந்து சேமா இருக்கும். இது எல்லாமே வந்து இனி your எல்லா இப்போ நீங்க வந்து பாத்துக்கோங்க, இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டேனா, ஆனா அப்படியே வந்து நம்ம क्वेश्चंस பண்ணும்போது உனக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும், ஓகேவா? கன்ஃபியூஷன் இருக்காது, இல்லையா பசங்களா? இதுவே தான் வந்து கொலினியாரிட்டியோட கண்டிஷன். ஓகே, இதுவே தான் வந்து கொலினியாரிட்டியோட கண்டிஷன். ஸோ இப்போ வந்து நான் திருப்பி எடுத்து எழுதுறேன், கண்டிஷன் ஃபார் கொலினியாரிட்டி. ஓகே, கண்டிஷன் ஃபார் கொலினியாரிட்டி, கொலினியர், ஓகேவா? கொலினியர்னா என்னது? எல்லா பாயிண்ட், ஓகேவா, இட் ஷுட் லைஸ் இன் தி சேம் ஸ்ட்ரெயிட் லைன். கரெக்டா? லைன்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எங்க இருக்கணும்? ஒரே லைன்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்டா? கொலினியர் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ கொலினியரோட கண்டிஷனும் இட்ஸ் பேசிக்கலி தி சேம். ஓகே, ஸோ கொலினியரோட கண்டிஷன் பாருங்க, கொலினியரோட கண்டிஷன் தட் இஸ் A1 by A2 is equal to B1 by B2 is equal to C1 by C2 இருக்கும். If this is equal, இது நீ ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னா we can say the given points இல்லாட்டி the given line is collinear. notes I will give. ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் go through this. if you have any doubts இப்பவே சால்வ் பண்ணிக்கோ, ஏன்னா வந்து ஃபர்தரா போகும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வரும். எஸ், collinear and parallel are same. very good.
A1 A2 அதுதான் நான் வந்து நெக்ஸ்ட் சொல்ல போறேன் பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் ஓகேவா அது வந்து இப்போ பாருங்க this one and perpendicular condition இதுதான் வந்து உன்னோட 5 மார்க்ஸ் क्वेश्चन இருக்கு இல்லையா 5 மார்க்ஸ் क्वेश्चनோட மெயின் கான்செப்டே ஓகே மெயின் கான்செப்டே புரியல அப்ப எனக்கு அது யஷ்வந்த் can you just elaborate and write எனக்கு அது புரியல நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு ஓகேவா கிளியரா I hope this is clear next வந்து perpendicular condition இருக்கு next important very important ஆன condition perpendicular condition ஓகேவா perpendicular condition if lines are perpendicular என்னது if lines are perpendicular இப்ப lines வந்து perpendicular-ஆ இருந்துச்சு if lines are perpendicular அப்படினா அவங்களோட direction ratios ஓகேவா அவங்களோட direction ratios எப்படி இருக்கும் இங்க பாருங்க A1 A2 plus B1 B2 is equal B1 B2 plus C1 C2 is equal to 0 நோட் பண்ணிக்கோங்க ஓகே very important ஓகே yes lambda பண்ணலாம் yes lambda யூஸ் பண்ணி பண்ணலாம் lambda vector b yes we can actually இத வந்து equal to lambda போட்டுருவாங்க collinear அப்படினா ஓகேவா equal to lambda போட்டுட்டு அதுல வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் அவங்க வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க நம்ம அது கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி ஹாய் நியூட்டன் எங்க போனீங்க நியூட்டன் ஓகேவா இது கிளியரா if there is any doubt please let me know which is very important இந்த ஸ்டார் போடுறதுக்கெல்லாம் நீங்க வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா மேம் அப்ப ஸ்டார் போடாதது பார்க்க வேண்டாம் அப்படி கிடையாது எல்லாமே பார்த்துதான் எஸ்ஸா ஓகேவா எஸ் collinearity condition முடிச்சிட்டோம் அப்படின்னா equation of a line in space போலாமா equation of line in space போலாமா it's very important okay equation of line in space okay so ரெண்டு டைப் ஒரு லைக் ஒரு பாயிண்ட் ஒரு லைன் இன் ஸ்பேஸ் ஒரு லைன் இருக்குன்னு வெச்சுக்கோங்க ஓகேவா அந்த லைனை வந்து நமக்கு டூ வேஸ்ல வந்து என்ன பண்ணலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஒன் இஸ் வெக்டர் ஃபார்ம் next is Cartesian form okay represent equation of a line next topic is equation of a line in space okay equation of a line in space okay so இதுல வந்து equation of a line in space ல வந்து என்ன பண்ணோம் அப்படினா first form வந்து பாத்தீங்கன்னா first form is vector equation okay vector and Cartesian ரெண்டு vector equation இருக்கு so vector equation ல என்னெல்லாம் உனக்கு வேணும் okay what all the things you needed to form a vector equation finding image yes there is question இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதான் உனக்கு வந்து இமேஜ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் okay yes so vector equation நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படினா ஒரு vector equation form பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து first வந்து என்ன இருக்கணும் first thing what you need is that a point okay va x y z a point which is passing through okay va pass பண்ற அந்த point passing point இருக்கணும் okay and a vector ஒரு vector which is parallel to this vector which is parallel okay va parallel to the given vector ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய இல்லை ஒரு தியரி எல்லாம் இருக்கு ஸோ அது வந்து வேணாம் நான் இது சொல்றது மட்டும் யூ ஜஸ்ட் லேர்ன் ஓகே கிடைக்கலையா ஓகே நான் வந்து ஐ வில் ஜஸ்ட் நான் வந்து பார்க்குறேன்ப்பா ஓகே ஸோ இப்போ வந்து வெக்டர் ஃபார்மில் வந்து என்னெல்லாம் இருக்கணும் ஒரு பாயிண்ட் இருக்கணும் விச் இஸ் பாசிங் அண்ட் அ வெக்டர் விச் இஸ் பேரலல் டு த கிவன் வெக்டர் கரெக்டா ஸோ அப்படின்னா உன்னோட வெக்டர் ஃபார்ம் ஓகே ஹாய் தர்ஷன் ஹலோ அப்போ நம்மளோட வெக்டர் எந்த ஃபார்ம்ல இருக்கும் ஸோ வாட் இஸ் த ஃபார்மாலிட்டி கிடையாது வாட் இஸ் த ஃபார்ம் ஓகே ஸோ தட் இஸ் வெக்டர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு வெக்டர் ஏ பிளஸ் லாம்டா வெக்டர் பி இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்ம்
இப்போ இது வந்து நான் வந்து if my point வந்து x y z ஓகே and the direction ratios வந்து a b c. இப்போ வந்து இங்க பாருங்க எதுக்கு மேம் வெக்டர் which is parallel to this given vector. இப்போ இந்த வெக்டர் given parallel vector வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த வெக்டரோடையும் direction ratios வந்து சேமா இருக்குமா? நம்ம தானே இப்போ படிச்சோம் parallel linesல. நான் வந்து I will do something about it. Okay, hi Harnita, hello. So இப்போ வந்து நம்ம தான் இப்போ படிச்சோம் parallel linesோட direction ratios வந்து equal ratioல இருப்பாங்க இல்லையா? They will be on equal ratio இல்லாட்டி அவங்க வந்து சேமா இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? So அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு parallel vector இப்படி தான் வந்து question கேட்பாங்க. ஒரு parallel vector இருக்கு. அந்த இப்போ வந்து find the equation of a line which is passing through this and has a parallel vector this. அப்ப அந்த parallel vector எதுக்கு கொடுத்திருக்காங்க? அதுல இருந்து நம்ம வந்து direction ratios கண்டுபிடிக்கிறதுக்காக புரியுதா? direction ratios கண்டுபிடிக்கிறதுக்காக. சோ இப்போ நம்மளோட parallel vector b அப்படிங்கிறது ai cap plus bj cap plus ck cap அப்படி இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நம்மளோட equation of the lines என்ன வரும்? dc are the same. Yes, very good. dc கிடையாது dr. Okay, dr அதுவும் சேம்னு சொல்லலாம். ஓகே so resultant vector r is equal to x I cap plus y j cap plus z k cap. Okay, z k cap plus lambda into a I cap plus b j cap plus c k cap. இதுதான் நம்மளோட Cartesian form of a line in space. இதுல வந்து what all the things you have to keep in mind? என்ன உனக்கு தெரிஞ்சிருக்கணும்? ஸோ இங்க இருக்கிற xy இருக்கு இல்லையா? x y z are the passing the points which the line passes. Okay, which the line passes. Okay, next வந்து இந்த abc are the direction ratios of the line. புரியுதா? சொல்றேன். I will tell you next. Okay, clear? So இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து vector equation வந்து கேட்டிருக்காங்க. vector formல வந்து ஒரு லைனை represent பண்ண சொன்னா அதுல b vector is the point in space. No, b is another vector. point கிடையாது, spaceல இருக்கிற another vector. ஓகேவா? b vector அப்படிங்கிறது that is a line. Okay, so that is a line. எதுப்பா? இது vector form தான். இது வெக்டர் தான்டா. பாருங்க I cap j cap எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? b vector is a line which is parallel to this line. ஓகேவா? இந்த லைன் இருக்கு இல்லையா? இப்படி தான் இருக்கும் இந்த லைன். இப்போ இந்த லைன் வந்து ஸ்பேஸ்ல இப்படி இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க. இதுக்கு parallel-ஆ வந்து இன்னொரு லைன் இருக்கும். ஸோ லைன்ஸ் இருந்தால் தானடா டைரக்ஷன் ரேஷியோஸ் நம்மளால எடுக்க முடியும். 2 பாயிண்ட் இருந்தால் தான் டைரக்ஷனல் ரேஷியோஸ் எடுக்க முடியும். 2 பாயிண்ட் இருந்தால் தான் லைனே வரைய முடியும். லைன் இருந்தால் தான் அதுக்கு பேரலாக இன்னொரு லைன் வர முடியும். புரியுதா ஏதாச்சும்? இப்போ இந்த 2 லைன் வந்து பேரலல்னு சொல்றாங்களா? நான் கார்டீசியன் சொன்னியா? கார்டீசியன் இல்லை, வெக்டர். ஓகே, கார்டீசியன் கிடையாது, வெக்டர். ஓகேவா? So இந்த லைன், இப்போ இந்த லைனோட equation எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I will consider another line which is parallel. Okay, clear, yes. So இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு equation கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்படி ஒரு equation கொடுத்திருக்காங்க அப்படின்னா, so அதுல இருந்து நம்ம வந்து என்ன எழுதலாம்? நமக்கு வந்து அந்த லைன் வந்து எந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுதுன்னு எழுதலாம். அந்த பாயிண்டோட டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து உனக்கு எழுதலாம். கிளியர்? இப்போ அதுவே நம்ம வந்து கார்டீசியன் ஈக்குவேஷன். ஓகேவா? அதுவே நம்ம வந்து கார்டீசியன் ஈக்குவேஷன்ல வந்து எக்ஸ் ஐ கேப் ஜே கேப் அதெல்லாம் இருக்காது. ஓகேவா? ஐ கேப் ஜே கேப் எல்லாம் இருக்காது. ஸோ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைடட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு y minus y1 divided by b is equal to z minus z1 divided by abc. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். மேபி இங்கே x plus x1 அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து எந்த கார்டீசியன் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம வந்து ஸ்டாண்டர்டுக்கு மாற்றிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் we have to change it to standard.
ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா செகண்ட் விஷயம் அவங்கள வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்திடணும். ஓகே, ஸோ அப்படி வரும்போது இதுல இருந்து this x1 y1 z1 இருக்கு இல்லையா, x1 y1 z1 வந்து point which is passing. Okay, points which passes, pass பண்ற அந்த point, and a b c வந்து நம்மளோட direction ratios. so இந்த equation வந்து இப்படியும் கூட வந்து நமக்கு வந்து represent பண்ணி எழுதலாம். so that is x minus x1 divided by x2 minus x1 is equal to y minus y1 divided by y2 minus y1 is equal to z minus z1 divided by z2 minus z1. z2 minus z1. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா, ஓகே, ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட். இல்ல ஒரு பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ கேன் ஃபார்ம் திஸ் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஏபிசி வந்து டைரக்ஷன் வெக்டர்ஸ் ஆஃப் பி, கரெக்ட், பாயிண்ட்ஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இது ஓகேவா உங்களுக்கு? இது வரைக்கும் ஓகே அப்படின்னா ஓகே மேம் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, கிளியரா? ஓகே, இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாமே நீங்க படிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லா ஆன்சருக்கும் நீங்க தான் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். டிசிஎஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, இப்போ வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், எல் பை ஏ இருக்கு இல்லையா, L by A is equal to K substitute பண்ணிடணும். Okay, and you can take any values for A and B, C. Okay, அது வந்து it should be proportional இருக்கணும். ஓகேவா, அதுதான் வந்து விஷயம். ஸோ இப்போ L by A is equal to K அப்படின்னா L is equal to AK substitute பண்ணலாம். இல்லாட்டி A is equal to L by K. ஸோ அந்த மாதிரி it depends upon the question first of all. ஓகேவா, ஸோ மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் கொடுத்துட்டு டைரக்ஷன் ரேஷியோஸ் அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், எல் பை ஏ இஸ் ஈக்குவல் டு கே, அவங்க வந்து கேயோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இட் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட், இல்லாட்டி கேயோட வேல்யூ நமக்கே கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து எல் பை கே இஸ் ஈக்குவல் டு ஏ, சாரி, எல் பை ஏ இஸ் ஈக்குவல் டு கே, எல் இஸ் ஈக்குவல் டு ஏகே. ஓகே, ஸோ ஐ வில் டேக் அ நம்பர், எது வேணாலும் வரலாம் டைரக்ஷன் ரேஷியோஸ் இல்லையா. டைரக்ஷன் நான் என்ன இதுக்கு தான் நான் ஒன்றும் சொன்னேன். என்ன சொன்னீங்க மேம், என்ன சொன்னீங்க, ஒரு லைனுக்கு வந்து இன்ஃபைனைட்லி மெனி டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்கலாம். என்னது, ஒரு பாயிண்ட் ஒரு லைனுக்கு வந்து இன்ஃபைனைட்லி மெனி டைரக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால ஏ கேன் பி எனி திங், ஓகேவா, எந்த பாயிண்ட் வேணாலும் வரலாம். கரெக்டாடா? இப்போ கனெக்ட் பண்ணி படிச்சு பாருங்க, இட் வில் ஆல் மேக் சென்ஸ். ஓகே, ஸோ ஏ வந்து எது வேணாலும் வரலாம். ஒன்லி ஒன் கண்டிஷன் இஸ் தட் இட் ஷுட் பி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா, இட் ஷுட் பி ப்ரொபோர்ஷனல். எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 அதை ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். இதுவா இப்போ வந்து ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஏ என்னடா இது, ஓகே, ஏக்கு இது எல் பை ஏ வந்து ப்ரொபோர்ஷனலா வர மாதிரி நான் சொல்றேன். எல் பை ஏ வந்து ப்ரொபோர்ஷனலா வர மாதிரி ஏ பி சிக்கு வந்து நீ என்ன பாயிண்ட்ஸ் வேணாலும் எடுக்கணும். ஸோ ஐ வில் ஷோ ஒன் கொஸ்டின் விச் அது வந்து உனக்கு இன்னும் புரியாது. ஓகே, கொஸ்டின் வரும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா if 2 points are given, ஓகே, இப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா x1 y1 z1, நெக்ஸ்ட் வந்து x2 y2 z2. இப்போ இது கொடுத்துட்டு உங்ககிட்ட டைரக்ஷன் ரேஷியோ கார்ட்டீசியன் ஃபார்ம் இதுல இருந்தே வெக்டர் கூட எழுதலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூடா, தேங்க்யூ. ஓகே, ஸோ இதுல இருந்து உனக்கு வெக்டர் கூட எழுதலாம். ஏன்னா வந்து இப்போ இதுல இருந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கலாமா, So x1 y1 z1 x2 y2 இருக்கு, x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 பண்ணா you will get the direction ratios.
Hi Akash, direction ratios. Either x1, y1 நீ வந்து ஒரு பாயிண்டா எடுத்துட்டு வெக்டர் ஃபார்ம் எழுதிக்கலாம். இல்ல கார்ட்டீசியன் பாயிண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. A இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா x2 minus x1, B க்கு பதிலா y2 minus y1, C க்கு பதிலா z2 minus z1. ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா. ஓகேவா, கிளியரா? எஸ். இப்போ வந்து we have shortest distance, angle கண்டுபிடிக்கிற ஒரு இது கூட இருக்கு. angle கண்டுபிடி cos theta. இப்போ வந்து the angle between, okay, 1 o'clock dr, got it ma'am, okay. yes, இப்போ வந்து the angle between two lines, okay, இப்போ வந்து angle between two lines, இப்போ two lines ஓட angles கொடுத்திருக்காங்க, ஓகேவா? அல்ல சே, two lines ஓட angle கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து first vector, this is second vector, ஓகேவா? So first vector, second vector, இந்த ரெண்டு வெக்டரும் எவ்வளோ angle make பண்ணுது? So that is cos theta is equal to b1 dot b2 divided by modulus of b1 modulus of b2. இது நீங்க வந்து நேத்திக்கு படிச்சிருப்பீங்க. cos theta, அதாவது நம்ம வந்து angle கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to take dot product, கரெக்டா? ஸோ இது ரெண்டும் வந்து என்னது? இந்த ரெண்டு இதோடையும் b1 ஓடையும் b2 ஓடையும் டாட், என்னடா இது, b1 ஓடையும் b2 ஓடையும் டாட் ப்ராடக்ட் எடுத்தா போதும். டாட் ப்ராடக்ட், வெரி குட். டாட் ப்ராடக்ட் வில் கிவ்ஸ் யூ ஆங்கிள், ஓகேவா? டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா parallel angle, parallel angle கிடையாது, parallel லைன்ஸோட டாட் ப்ராடக்ட் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு என்ன சொல்லலாம், பின்னாடி ஒரு சின்ன ஒரு தியரி மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ், ஓகே? அது நீங்க உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருங்க. cos theta is equal to b1 dot b2. ஐயோ அசியா, hello foot of the perpendicular டீச் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். ஓகே, புரியலையா பசங்களா? டாட் ப்ராடக்ட், இந்த b1 என்னது? b1 and b2 are the parallel vector, கரெக்டா? b1 and b2 are the parallel vector, ஓகே? b1ம் b2ம் வந்து parallel vector, ஓகே? ஸோ அவங்களோட ஆங்கிள் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கும், ஓகே? ஆங்கிள் பிட்வீன் these two vectors, ஓகே? ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா we have to take cos theta, ஓகே? cos theta கண்டுபிடிக்கணும். ஸோ cos theta அப்படின்னா b dot 1, that is we have to take dot product, ஓகேவா? ஆங்கிள் எப்படியாச்சும் நீங்க ஆங்கிள் கிடையாது, ஆங்கிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாட் ப்ராடக்ட் எடுத்துருங்க. 3Dல கேட்டாங்க அப்படின்னா நம்மளோட parallel vectorsோட, ஓகேவா? b1 dot b2 எடுத்துருங்க, ஓகே? கிளியர்? எஸ். அதே வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா a1 a2 plus b1 b2 plus c1 c2 divided by modulus of a1 square b1 square c1 square into a2 square b2 square c2 square ஓட ஸ்கொயர் ரூட், ஓகே? நோட் பண்ணிக்கோங்க. இஃப் கார்ட்டீசியன் ஆங்கிள்ஸ், கார்ட்டீசியன் இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகேவா? கார்ட்டீசியன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ஓகே? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸ், இதுக்கு வந்து கார்ட்டீசியன்லயும் இருக்கு, வெக்டர்லயும் இருக்கு, ஓகேவா? நான் என்ன ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன் நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, கார்ட்டீசியன் இக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்கள வெக்டருக்கு மாத்திடுங்க. கார்ட்டீசியன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்கள வெக்டருக்கு மாத்திடுங்க. வெக்டர்ல இக்குவேஷன் இப்படிதான், a2 minus a1, ஓகே? a2 minus a1 டாட் b1 cross b2 ஓட மோடுலஸ் எடுத்துட்டு b1 cross b2 ஓட மோடுலஸ் கீழே வந்துடும். மேம் ஸ்கியூ லைன்ஸ், இதேதான் ஸ்கியூ லைன்ஸ் தான், ஓகே? நெய்தர் பெர்பெண்டிகுலர் நார் பேரலல் லைன்ஸ் தான் வந்து என்னது? ஸோ இங்க இருக்கு. இப்போ வந்து நான் இதை எடுத்து எழுதணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் d is equal to magnitude of a2 minus a1, vector a2 minus vector a1 dot b1 cross b2, ஓகே? அது நம்ம வந்து நியூமரேட்டர்ல பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் b1 cross b2 ஓட மேக்னிடியூட் எடுக்கணும், ஓகே? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம், இது வந்து வெக்டர் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா கார்ட்டீசியன் இருக்கு, ஓகே? parallel line, parallel line நான் சொல்றேன். parallel line என்ன வந்துரும்? b1 dot a2 minus a1 வரும்,
மேம் ஸ்கியூ லைன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்கியூ லைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் parallel படிச்சுக்கோ. ஓகேவா? parallel படிச்சுக்கோ. parallelோட parallel vectors இருக்கு இல்லையா? இப்ப நீ ஓகே, இப்போ நான் வந்து கேக்குறேன். parallel vectorsோட ஸ்பெஷாலிட்டி என்னது? இப்போ ரெண்டு வெக்டர்ஸ் parallel அப்படின்னு சொல்லுங்க, ரெண்டு லைன் parallelனு சொல்லியிருக்காங்களா? இது ஓகேவா உனக்கு? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகேவா? கார்டீசியன் வந்துச்சு அப்படின்னா வெக்டருக்கு மாத்திட்டு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணு. ஓகே, எஸ், ஓகேவா? ஸோ இதுல வந்து இப்போ ஸ்கியூ லைன்ஸ்னா என்னது? ஒரு லைன் வந்து ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னா அவங்க வந்து நெய்தர் பெர்பெண்டிகுலர் நார் parallel. ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ வந்து இந்த ரெண்டு லைன் parallel அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க ரெண்டு லைன்ஸ் parallel இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டு லைன்ஸ் parallel அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லணும்? அவங்களோட டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து சேமா இருக்கும். ஓகேவா? டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து சேமா இருக்கும். கரெக்டா? அவங்களோட இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு இவங்களோட இப்போ இவங்க இந்த லைன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து இப்போ a1 வெக்டர் a1 பிளஸ் லாம்டா b வெக்டர். ஓகே, இந்த வெக்டர் இது r1 r2ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து a2 வெக்டர் பிளஸ் லாம்டா b வெக்டர் வரும். இவங்களோட டைரக்ஷன் ரேஷியோ சேமா இருக்குமாடா? வெரி குட் சேட், வெரி குட். டைரக்ஷன் ரேஷியோ சேமா இருக்குமா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டைரக்ஷன் ரேஷியோ சேமா இருக்கும். ஸோ அப்போ வந்து டைரக்ஷன் ரேஷியோ சேமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட b வெக்டர் ஃபுல்லாவே டைரக்ஷன் ரேஷியோஸ்ல தானடா நம்ம பண்றோம். கரெக்டா? b வெக்டர் இஸ் ஃபுல் ஆஃப் டைரக்ஷன் ரேஷியோஸ். b வெக்டரே வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ்னால உருவானது. கரெக்டா? அப்போ நம்ம வந்து என்ன சொல்லலாம்? அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம்? அப்போ வந்து b வெக்டர்ஸ் வந்து சேமா இருக்கும். இஃப் லைன்ஸ் ஆர் parallel, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் லைன்ஸ் ஆர் parallel, லைன்ஸ் parallel இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட b1 வெக்டர் will be equal to b2 வெக்டர். இது இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் அதோட ஆப்போசிட் என்ன வந்துடும்? ஸ்கியூ லைன்ஸ். ஓகே, ஸோ அது நம்ம வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அதோட ஈக்குவேஷன். ஓகே, டு ஃபைண்ட் இங்க பாருங்க, வெக்டர் b will be equal to வெக்டர் b. ரெண்டு வெக்டர்ஸ்ல வந்து b வெக்டர் சேமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து parallel லைன்ஸ். ஸோ அப்போ அதோட டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? b cross into a2 minus a1 ஓட மேக்னிடியூட் டிவைடட் பை b ஓட மேக்னிடியூட். ஓகே, ஸோ கார்டீசியன் ஈக்குவேஷனோட இது கண்டுபிடிக்க அதோட கார்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்தா இது வந்துடும். இது தேவையா நமக்கு? அந்த குட்டி ஈக்குவேஷனே பண்ணலாம் இல்லையா? எஸ், ஓகே, நோட் பண்ணியாச்சா? எஸ், இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் போலாமா? கேன் வி டூ சம் ப்ராப்ளம்ஸ்? எஸ் ஆர் நோ? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. I will give you 60 seconds. Start answering. Okay, so the direction ratios of the line parallel to z axis are okay. so இப்போ வந்து பாருங்க பசங்களா, z axisல direction ratios கேட்டிருக்காங்க. z axisல பாயிண்ட் இருந்தாதான் z axisல வந்து நமக்கு என்ன பண்ண முடியும்? பாயிண்ட் இருந்தா நமக்கு வந்து direction ratios கண்டுபிடிக்கும். ஆனா இங்க வந்து direction cosines தான் கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? சரி, what is the direction cosines of z axis? என்ன வரும்? 0 0 1. 0 0 1. so 0 0 1க்கு வந்துட்டு ப்ரொபோர்ஷனலா இருக்கணும். ஓகே, ப்ரொபோர்ஷனலா என்ன வருது? இல்லாட்டி இது பை இது நான் ரேஷியோ எடுக்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவல் கான்ஸ்டன்ட் வரணும். இல்லாட்டி இவங்களோட ரேஷியோஸ் வந்து கரெக்டா இருக்கணும். ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து போட்டு பார்த்தீங்கன்னா டி தான் வந்து கரெக்ட் ஆப்ஷனா இருக்கும். இங்க பாருங்க, 0/0 ஓகே இஸ் ஈக்குவல் டு 0. ரேஷியோஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? 0/0 இஸ் ஈக்குவல் டு 0/0 இஸ் ஈக்குவல் டு 1/1. இது வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ ஆனால் வந்து ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கிற மாதிரி இவங்க மட்டும்தான் இருக்காங்க. கரெக்டா? எஸ் மேம், will they ask to find Cartesian in find angle in Cartesian equation? yes they will. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்? வெக்டருக்கு மாத்திரணும் அவங்கள. ஓகேவா? வெக்டருக்கு மாத்திரணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதாடா?
ratios equal-ஆ வர மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். Okay, yes, first is Lux, Jay, Girija, Said and Asiya. Very good, very good. Okay, next question. Okay, இதுக்கு questionக்கு answer சொல்லுங்க. I will give you 60 seconds. Read the question first. Equation of a line passing through the point 1, 2, 3 and equally inclined to the coordinate axis is. 60 seconds நான் கொடுக்குறேன். Start answering. தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க, தெரியாதவங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ். வெரி குட், வெரி குட். ஓகே பசங்களா இங்க பாருங்க, equation of a line passing through the point 1 to 8. So 1 to 8 அப்ப இது ஃபுல்லா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்து வச்சிருக்காங்க, கரெக்டா? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். So denominatorல வந்து x minus 1 divided by a is equal to y minus 2 divided by b is equal to z minus 3 divided by c வரும், கரெக்டா? இப்போ வந்து a b c எனக்கு வேணும், டைரக்ஷன் ரேஷியோஸ் ஐ வாண்ட். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு க்ளூ வந்து ஈக்குவலி இன்க்ளைன் டு த கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படி. ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கிறாங்களா? ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கிறாங்களா? So which means alpha is equal to beta is equal to gamma, cos alpha is equal to cos beta is equal to cos gamma, correcta? So அப்படினா cos square alpha plus cos square beta plus cos square gamma will be equal to 1. So இது ஃபுல்லா ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. இது ஈக்குவல். அப்போ 3 times of cos square alpha is equal to 1. Cos alpha is equal to 1 by root 3 plus or minus 1 by root 3 வரும். Okay. So 1 by root 3 தான் வந்து இப்போ இங்க பாருங்க, L is equal to plus or minus 1 by root 3. M is equal to plus or minus 1 by root 3. N is equal to plus or minus 1 by root 3. இப்போ வந்து L, M, N எல்லாமே கொடுத்துருக்காங்களா? Yes. So அப்போ வந்து L by A is equal to M by B is equal to N by C is equal to a K. So that is L by A is equal to another K into A. So what is L வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்னது பசங்களா? L வந்து ஆல்ரெடி இங்க எழுதுறேன். Okay, so that is 1 by root 3 is equal to A into K. Okay, இப்போ வந்து இது வந்து நமக்கு வந்து from this we can write, கரெக்டா? இப்போ வந்து எனக்கு வந்து I need a ratio, எந்த ரேஷியோ வேணாலும் நீ எடுக்கலாம். Where எனக்கு வந்து L by M, L by A is equal to M by A is equal to M by B is equal to N by C is equal to எனக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கணும். அவங்களோட ரேஷியோஸ் வந்து எனக்கு சேமா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து என்ன வேணும் பசங்களா? ஒரு நம்பர் ஐ நீட். ஓகே, ஒரு நம்பர் ஐ நீட். ஓகே, ஸோ எய்தர் நான் திருப்பியும் சொன்ன மாதிரி டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து நிறைய இருக்கு. ஒரு லைனுக்கு வந்து இன்ஃபினைட்லி மெனி டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. இந்த மாதிரி எம்சிக்யூவில். ஸோ எம்சிக்யூவில் கேட்கும்போது எய்தர் யூ கேன் ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ரேஷியோஸ் கரெக்டாக வருதா இல்லையான்னு நீ வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்க, இந்த ஒரு ஏ ஆப்ஷனில் பாருங்க 1 by root 3, 1 by root 3 by 1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1 by root 3 divided by 2. அப்போவே இது நாட் ஈக்குவல் டு ஆயிடுச்சு. ஸோ திஸ் ஆப்ஷன் வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் வரவே வராது, ஏன்னா வந்து கோஆர்டினேட்ஸ் அவங்க கொடுக்கல. இது வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கோஆர்டினேட்ஸ் தப்பாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் இஸ் திஸ். ஓகே, ஒன் அண்ட் ஒன்லி ஒன் ஆப்ஷன் இஸ் திஸ். இதுலேயும் நீ வந்து போட்டு பாரு, 1 by root 3 by 1 is equal to 1 by root 3 by 1 is equal to 1 by root 3 by 1. So equal வருதா? So option D. Okay, option D. Clear? Any doubts? Okay, Sanjay Kumar, Lux, Said, Girija, Devdaran, Mathu, Asiya, Yashwant. Good, good, very good, very good. Okay, next question. Okay, next question பாருங்க. Find the coordinate of the point. Okay, find the coordinates of the point on a line x by 1 is equal to
y minus 1 divided by 2 is equal to z plus 1 divided by 2, which are at the distance root 11 units from the origin. Okay, சரியா? Suppose இப்போ வந்து நமக்கு கொடுத்திருக்கிற equationோட இப்போ என்னதான் அவங்க சொல்றாங்க, coordinates கண்டுபிடிக்க சொல்றாங்க, கரெக்டா? You need to find a coordinates where, what is the condition? இந்த லைன் இருக்கு இல்லையா, so let it be, இந்த லைன் வந்து நான் இப்படி represent பண்றேன். so லைன் வந்து பாத்தீங்கன்னா x by 1 is equal to y minus 1 by 2 is equal to z plus 1 by 2. okay, இந்த லைன் which are at distance of root 11 units from the origin. okay, maybe இந்த origin வந்து இங்க இருக்கட்டும், ஓகேவா? origin இங்க இருக்கட்டும், origin 0, 0, 0. and இந்த distance வந்து பாத்தீங்கன்னா maybe இது perpendicular இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எதுவுமே இருக்காது, just for our referenceக்காக நான் draw பண்றேன், that is root 11 units. கரெக்டா? இப்போ distance கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும்? distance formula வந்து யூஸ் பண்ணணும், கரெக்டா? distance கண்டுபிடிக்கணும்னா distance formula யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் உனக்கு வந்து மைண்ட்ல வந்திருக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து ஓகே distance formula தான், ஓகே distance formula யூஸ் பண்ணணும். distance formula யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் வேணும், கரெக்டா? ரெண்டு பாயிண்ட்ஸ் வேணும். ஆல்ரெடி ஒரிஜின் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு, ஓகே, அண்ட் ஐ நீட் அ பாயிண்ட், ஓகே, ஐ நீட் எனி பாயிண்ட் ஃப்ரம் திஸ் லைன். இந்த லைன்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு இதோட டிஸ்டன்ஸ் வந்து நான் ஈக்குவேட் பண்ணிட்டு எனக்கு XY செட் கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டா? ஓகேவா? ஸோ நான் வந்து இங்கே பாருங்க, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயின் பண்ணுற இந்த பாயிண்ட் வந்து நான் M அப்படின்னு நான் எடுக்கிறேன், ஓகே, M பாயிண்ட். ஸோ இந்த M கோஆர்டினேட் வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும், ஓகே, M கோஆர்டினேட் வந்து எனக்கு கண்டுபிடி. ஸோ இந்த இக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நான் வந்து ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் இட் டு அ லாம்டா. இங்கே பாருங்க, x minus 1 is equal to y minus 1 by 2 is equal to z plus 1 divided by 2 is equal to lambda. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு கோஆர்டினேட் உனக்கு கண்டுபிடிக்கணும், ஒரு லைன்ல வந்து ஏதாச்சும் ஒரு கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I need to find any coordinate. Okay, I need to find any coordinate on a line அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீ என்ன பண்ணணும், அது equated to lambda. ஓகே, பயமா இருக்கு, பயப்படாதீங்க, ஓகேவா? லாம்டா இருக்கு, ஓகேவா? லாம்டா இஸ் தேர். ஸோ அப்போ வந்து இதை வந்து equated to lambda, that is the first step in order to find any coordinates. ஏதாச்சும் ஒரு கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது நம்ம வந்து லாம்டாக்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து x by 1 is equal to lambda, x is equal to lambda வந்துடும் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். நெக்ஸ்ட் பாருங்க, y minus 1 by 2 is equal to lambda, y is equal to 2 lambda plus 1, 2 lambda plus 1, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்னது, z 1 plus 2 is equal to lambda. So z is equal to 2 lambda minus 1. So did I got the point? எனக்கு பாயிண்ட் கிடைச்சிச்சு, ஓகே, எனக்கு வந்துட்டு பாயிண்ட் கிடைச்சிச்சு. ஸோ திஸ் m அப்படிங்கிறது lambda, 2 lambda plus 1, 2 lambda plus 1, 2 lambda minus 1. Okay, did I get a point? இப்போ வந்து நீங்க சொன்னீங்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் மேம் யூஸ் பண்ணணும், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா ரெண்டு பாயிண்ட் வேணும், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரிஜின் இருக்கு, இன்னொரு பாயிண்ட் இல்ல. ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும் ஃப்ரம் த லைன். ஓகே, லைன்ல இருந்து இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சா? ஸோ அப்போ வந்து நம்ம டிஸ்டன்ஸ் between the points, ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் நம்ம உங்களோட 3D இருக்கு இல்லையா, 11th 3Dல நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் வந்து என்னது, லாம்டா, 2 lambda plus 1, 2 lambda minus 1, 2 lambda plus 1, 2 lambda minus 1. இந்த கோஆர்டினேட் and 0, 0, 0 ஓட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும், ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சலாமா? ஸோ தட் இஸ் ரூட் ஆஃப் lambda square plus 2 lambda plus 1 the whole square plus 2 lambda minus 1 the whole square. அது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, distance is already given, that is root 11. ஓகே, root 11. ஓகே, லைவ் எதுவும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. இப்போ வந்து ஸ்கொயரை வந்து ரிமூவ் பண்ணிடலாமா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ அப்படின்னா எனக்கு வந்து இங்க லாம்டா ஸ்கொயர் பிளஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, 4 lambda square plus 1 plus 2 into 4 lambda plus 4 lambda square plus 1 minus 4 lambda
is equal to 11. Okay. Why ma'am 0, 0, அது already கொடுத்திருக்காங்க questionல. Okay. Coplanar எல்லாம் இல்ல. Lambda is equal to plus or minus. வரும். Wait. Okay. Plus or minus -1. Yes, correct. Okay. Points வந்து already கொடுத்திருக்காங்க. அங்க பாருங்க originல இருந்து. From origin is the question. Originல இருந்து இந்த லைனுக்கு வந்து இவ்ளோ units அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால origin எடுத்தோம். ஓகேவா? Okay. So அப்படி இருக்கும்போது +4 -4 cancel ஆயிரும். 4 plus 4 is 8. 8 plus 1 is 9 lambda square plus 9 lambda square plus இங்க ஒன்று இருக்கு. +1 plus 2 is equal to 11. 9 lambda square is equal to 9. Lambda is equal to plus or minus 1. Lambda is equal to plus or minus 1 வரும். இப்போ points கண்டுபிடிக்கலாமா? Can we find the points now? So the points are points வந்து என்ன வரும்? So if first ரெண்டு points இருக்கும். If lambda is equal to 1 இருந்துச்சுன்னா points will be 1, 2 plus 1 is 3. Next வந்து 2 minus 1. That is 1. Okay. If lambda is equal to -1 இருந்துச்சு அப்படின்னா -1, -2 plus 1. -1 then 2 -3 வருமா? Okay. Yes or no? -1, -2 plus 1, -2 -1. Yes. Are you getting the answer like this? ரெண்டுமே எழுதணும் சரியா? லாம்டாவுக்கு வந்து plus or minus வேல்யூ வந்தனால ரெண்டுமே நம்ம எழுதணும். கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். Yes. Are you getting the answer like this பசங்களா? Once check பண்ணி பாருங்க. Okay. 1, 3, 1 and -1, -3. Yes. Okay. Super. Okay. Next question போலாமா? Next question. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க டக்குன்னு. The direction ratios கேட்டிருக்காங்க. ஓகே இங்க பாருங்க. Direction ratios of a vector parallel to this line. Parallel. இந்த லைனுக்கு parallel இருக்கிற லைனோட direction ratios கேட்டிருக்காங்க. நீங்களே ஆன்சர் பண்ணலாமே. எஸ். ஸோ பசங்களா எப்படி வரும் ஆன்சர்? எப்படி வரும்? எஸ் பி சி டி ஈஸி. எஸ் ஈஸி. இட் இஸ் வெரி ஈஸி. நோ. ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டேன், இந்த மாதிரி கார்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே அவங்கள வந்து மாற்றி எழுதிடணும் டு ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ தட் is x minus 1 by 2 is equal to minus வருதா இங்க. So y minus 0 divided by minus 1 ன்னு கீழே எழுதலாமா? எப்படி அது சேம் அதுதானே. ஸோ செட் வந்து தனியாக இருக்கணும், ஆனால் செட்டு கூட 2 இருக்கு. ஸோ ஐ வில் டேக் 2 அவுட் சைட். ஸோ எனக்கு வந்து என்ன வரும்? செட் minus 1 by 2 divided by 6 வந்துடும். So x minus 1 divided by 2 is equal to y minus 0 divided by minus 1 is equal to இந்த 2 கீழே போயிரும்டா. கரெக்டா? So set minus of 1 by 2 divided by 6 by 2 you will get. கரெக்டா? So 6 by 2 வந்து 3 மாறிடும். So direction ratios வந்து சேமா இருக்கும். ஏன்னா parallel lines ஓட direction ratios will be same. So that will be equal to 2, -1, 3. 2, minus. Option D. Okay. Said, Lux, Yeshwant, Asiya. Very good. Okay. Yes. Nice. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க சீக்கிரம். I will give you 45 seconds. பார்த்தாலே ஆன்சர் பண்ணும். Okay. So the coordinates of the foot of the perpendicular drawn from the point 0, 1, 2 on x-axis are given by. Lex, நான் சொல்லிட்டேன் Lex, உங்க பேர் சொல்லிட்டேனே. Okay,
foot of the perpendicular கேட்டிருக்காங்க. Okay, foot of the perpendicular. The coordinates of the foot of the perpendicular drawn from the point 0 இது on x axis அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ x axisல தான் வந்து என்ன இருக்கு, நம்மளோட foot of the perpendicular இருக்கு. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் 0 1 2. foot of the perpendicular அப்படின்னா இதுல இருந்து கீழே வந்து நம்ம ஒரு perpendicular will draw and this point M is called the foot of the perpendicular. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு காமா 0 ஃபார்மேட்டில் இருக்கும். இங்கே என்ன எக்ஸ் ஆக்சிஸோ அதே தான் இங்கேயும் வரும். கரெக்டா? 0 தான் இங்கே இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ த பாயிண்ட் வில் பி 0 0 0. சி என்ன எல்லாரும் சி சொல்லியிருக்கீங்க? இட்ஸ் டி. No, it's C. Achha, it's D da, D. How you got C? எப்படி C வந்துச்சுன்னு சொல்லுங்க. Tell me. Foot of the perpendicular கேட்டிருக்காங்க. நான் சொல்றேன். Foot of the perpendicular அப்படின்னா இப்போ வந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஓகே, இந்த பாயிண்டோட foot of the perpendicular எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா from this line. அந்த given line இருக்கு. ஓகே, இந்த given லைன்ல இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து நம்மளோட 0 1 2 இதோட ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் அப்படின்னா இதுக்கு நேரா நீங்க வரையற இந்த லைன். ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, வேர் இட் மீட்ஸ், ஸோ M இதுதான் அதோட ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலரா வரும். புரியுதா? ஓகே, ஸோ அப்போ வந்து இங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த பாயிண்டோட ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் எங்க வருது, எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல கோஆர்டினேட்டோட ஃபார்ம் எப்படி இருக்கும், x, 0, 0. ஓகே, இங்க என்ன எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கோ அதுதான் இங்கேயும் எக்ஸ் ஆக்சிஸ்ல வரும். கரெக்டா? இதுங்க பாருங்க, இதே மேல கீழே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா எக்ஸ் 0 0, இங்க வந்து எக்ஸ் கோஆர்டினேட் என்னது 0, அப்ப 0 0 0 தான் வரும். டி. அப்படியே நீங்க பண்ணிட்டீங்களா? அப்படி பண்ணாலும் இட் இஸ் ஃபைன் ஒன்லி. ஓகே, பட் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த கோஆர்டினேட்ஸ்ல எக்ஸ் தெரியலையே, அப்படி பண்ணிட்டீங்களா நீங்க? சரி ஓகே. a1 a2 plus b1 b2 plus c1 c2 is equal to 0 பண்ணிட்டீங்களா? அப்படி பண்ணிட்டாலும் வரலாம். ஓகே, எஸ், a1 a2 b1 b2 நீ பண்ணலாம். ஓகேவா? ரெண்டு பாயிண்ட் இருக்கு இங்க உனக்கு இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து x 0 0, ரெண்டு பாயிண்ட் இருந்தா யூ கேன் ஃபைண்ட் த டைரக்ஷன் ரேஷியோஸா. இங்க பாருங்க. ஓகே, சிம்பிளா இப்போ வந்து தியரட்டிக்கலி உங்களுக்கு வந்து அது புரியல அப்படின்னா நான் வந்து இதுதான் இது, திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஈஸி. அப்படி பண்ணாலும் அதே ஆன்சர் தான், அது கரெக்ட் தான் இல்லையா? ஃபுட் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர் அப்படின்னு வாயிலே நம்ம சொல்றோம். ஓகே, ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்றோம் இல்லையா? ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர், இஃப் டூ லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் ஆஃப் டைரக்ஷன் ரேஷியோஸோட ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா அவங்கள ஆட் பண்ணாலும் வில் கெட் 0. ஓகே, இப்போ இங்க பாருங்க, நீங்க இப்படி தானே பண்ணீங்க, a1 a2 plus b1 b2 plus c1 c2. கரெக்டா? ஆனா பசங்களா இதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் எனக்கு தெரியணும், இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸும் எனக்கு தெரியணும். புரியுதா? அப்ப நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படிதான் என்னோட क्वेश्चन. a1 a2 எப்படி கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். how did you find a1 a2? a1 a2 கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் we need. கரெக்டா? ரெண்டு பாயிண்ட்ஸ் we need. கரெக்டா? yes or no? ஓகே, டைரக்ஷன் கொசைன்ஸ் வச்சுட்டே கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் இப்படி 1 0 0 அப்படின்னே கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்படி கண்டுபிடிச்சிங்களா? ஓகே, எப்படி வேணாலும் பண்ணலாம், பட் திஸ் இஸ் த கரெக்ட் வே. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, என்ன 0வா? டி தான் ஆன்சர் வரும். வாவ், 0. 100% எல்லாரும் தப்பா சொல்லியிருக்கீங்க, பட் ஓகே. மிரர் இமேஜ் ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். நான் வந்து எப்பவுமே சொல்லியிருக்கேன், எப்பவுமே எல்லாம் இப்போதான் சொன்னேன், தட் இஸ் கார்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இஃப் த ஈக்குவேஷன் இஸ் கிவன் இன் கார்டீசியன் சேஞ்ச் இன்டு வெக்டர். ஓகே, வெக்டருக்கு மாற்றணும். ஸோ இதில் வந்து பாஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ் என்னது, இதில் வந்து பாஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ் x1 y1 z1 என்னப்பா வரும்?
So that is minus 1, 1, 9 வரும். கரெக்டா? கரெக்டா எழுதியிருக்கேனா? வெக்டர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணுங்க. சூப்பர். இங்க டைரக்ஷன் ரேஷியோஸ் என்ன வரும்? A1, B1, C1. டைரக்ஷன் ரேஷியோஸ் என்ன வரும்? 2, 1, -3 வரும். கரெக்டா? இது கரெக்டா எழுதிட்டேனா? சூப்பரா? ஓகேவா? எஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி அப்படின்னா இதுல இருந்து இக்குவேஷன் நம்ம எழுதலாமா? வெக்டர் இக்குவேஷன் எழுதலாமா? இதோட வெக்டர் இக்குவேஷன் என்னப்பா வரும்? -i cap plus j cap plus 9k cap plus lambda into 2i cap plus j cap 2i cap plus j cap minus 3k cap. So இதுதான் வந்து அதோட வெக்டர் இக்குவேஷன். ஓகேவா? எஸ். அதே மாதிரி இதுல இருந்து x1 y1 z1 எழுதுங்க. So that is 3, minus 15, 9. Okay, so that is next. இது x2 y2 z2 b2 a2 b2 c2. So அது என்னப்பா வரும்? 2, minus 7, 5. 2, minus 7, 5 வந்துரும். கரெக்டா? ஓகே. ஸோ அதோட வெக்டர் இக்குவேஷன் எப்படி வரும்? 3i cap, okay, 3i cap minus 15j cap plus 9k cap, okay, plus 9k cap plus mu into, okay, next time is mu into 2i cap plus minus j cap plus 5 cap. So these are my equations. So in the equation உனக்கு வருதாடா? Yes or no? Are you getting this equations? Okay, so இப்போ வந்து next pageல தான் எழுதணும். இப்போ வந்து what is the distance? Distance D is equal to A2 minus A1. Vector A2 minus vector A1 dot B1 cross vector B1 cross vector B2 divided by magnitude of vector B1 cross B2. Okay, yes. இப்போ வந்து A2 minus A1 கண்டுபிடிச்சலாமா? இங்கிருந்தே we will find. Okay, we will find A2 minus A1. A2 vector A2 minus vector A1 is equal to. Okay, so 3 minus of minus 1, 4i cap. 4i cap vector 4i cap minus 15 minus of this is minus 16 j cap, okay, 9 minus 9 is 0k cap, okay, 0k cap. இல்லனா நம்ம வந்துட்டு A2 minus A1 தானே. So did you got A2 minus A1 as 4 minus 16j plus 0k? Since it is q. Ma'am, 2 second line க்கு lambda தானே வரும். lambda இல்ல, இங்க lambdaவே இல்ல. Okay, second lineல lambda இல்ல. Okay, so A2 minus A1 என்ன வருது? 4i minus 16j 0k cap. Okay, next. இப்போ வந்து நான் இது அங்கே எடுத்து எழுதுறேன். எங்கடா இது? Okay, so that is A2 vector A2 minus vector A1 is equal to 4i cap minus 16j cap minus 16j cap plus 0. Next வந்து எனக்கு B1 cross B2 எனக்கு கண்டுபிடிக்கணும். Okay, so B1 cross B2 is equal to ijk 2 1 minus 3 next 2 minus 7 5 2 minus 7 5 so that will be equal to I into 5 minus 21 5 minus 21 minus j into 5 into 2 is 10 plus 6. Okay, next k into, what is this? K into plus k is equal to minus 14 minus 2. Okay, so that will be equal to 16 வருமா இங்க
16 I cap minus 16 j cap minus 16 k cap. இது கிடைக்குதா? Are you getting B1 cross B2? நியூ பேஜ் போட்டு எடுத்து எழுதுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இது மட்டும் எடுத்துட்டு நான் வந்து அது கண்டுபிடிச்சுக்கிறேன். Shortest distance 4 root 3 வருதா? Yes, correct Lakshya, correct. Okay, so that is 16 minus 16j எங்க வந்து மைனஸ் வரும் இல்லையா? minus 16 minus 16, okay, yes. So அதோட modulus என்ன வரும்? 16 root 3 you will get. ஓகேவா? modulus வந்து 16 root 3 வரும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, நான் நியூ பேஜ் எடுத்து எழுதுறேன். ஓகேவா? B1 cross B2 ஓட மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா you will get 16 root 3 something. ஓகே, 16 root 3 வந்துரும். அதை நீங்க கால்குலேட் பண்ணுங்க. root of 16 square plus 16 square plus 16 square 728 வரும். அதை prime factorization பண்ணீங்கன்னா you will get 16 root 3. ஓகேவா? மேக்னிடியூட் கிடைச்சாச்சு, A1 A2 கிடைச்சாச்சு, எல்லாமே கிடைச்சாச்சு. இப்போ நான் வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஸோ B1 cross B2 that is equal to B1 cross B2 is equal to minus 16j minus 16i. Okay, minus 16i cap minus 16j cap minus தானே minus 16k cap வந்துரும். Okay, magnitude of vector A cross vector B. Okay, so that will be equal to 16 root 3 units. Okay, அது அப்படியே substitute பண்ணிடலாமா? substitute பண்ணி எழுதுங்க. So that is distance D is equal to minus 16 into 4. Okay, minus 16 into 4 என்ன வரும்? 24 to 64. So minus 64. Next வந்து இங்க minus 256 plus 256 0 வந்துரும் divided by 16 root 3 you will get. So at the end 4 root 3 தான் உனக்கு வந்து ஆன்சர் வரும். 4 root 3. Yes, very good. 4 root 3 is the very good answer. ஓகேவா? 4 root 3. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம வந்து இமேஜ் இல்லாட்டி ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் கொஸ்டின் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஐ நீட் டு கொஞ்சம் விஷயங்கள் பிஃபோர் நம்ம வந்து இமேஜோ ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலரோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வாட் இஸ் த மெயின் திங். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டெப்புமே அதே ஸ்டெப் தான் எல்லாத்துமே நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இமேஜ் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதிலிருந்தே ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அதே மாதிரி equation also they will ask. Okay, equation of the line. நான் காட்டுறேன் அந்த question. Okay, we will solve that question. Equal to lambda. Very good. அதேதான். இப்போ வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சப்போஸ் இந்த லைன் ஓட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா x minus x1 divided by a is equal to y minus y1 divided by b is equal to z minus z1 divided by abc. இப்போ இந்த கொஸ்டின் வந்து இதுல இப்போ கார்டீசியன்ல கொடுத்துருக்காங்க மேம், அதுவே வெக்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா கார்டீசியனுக்கு மாத்திடுங்க. ஓகே நம்ம ஐ வில் சி. ஓகே, எஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அண்ட் தே வில் ஆஸ்க். இப்போ இந்த ஒரு பாயிண்ட் தே வில் சே. ஓகே, இந்த பாயிண்ட் இருக்கும் P x y z. Find the image of this point P. இந்த பாயிண்ட் P ஓட இமேஜ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? இமேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது வந்து இப்போ நான் என்னோட இமேஜ் வந்து எங்கே வரும்? ஸோ இப்போ வந்து என்னோட இமேஜ் எனக்கு வந்து என்னோட இமேஜ் வந்து இதுக்கு கீழே தான் வரும். கரெக்டா? இப்போ இதோட இமேஜ் ஓகே, இதோட இமேஜ் வந்து எங்கே வரும்? கீழே வந்துடும். ஓகே, வித் சேம் டிஸ்டன்ஸ் இது எடுக்கும் மேம். வெக்டர் ஈஸி ஆர் கார்டீசியன் ஈஸி? கார்டீசியன் இஸ் ஈஸி. ஏன்னா லாம்டா ஈக்குவேட் பண்ணும்போது அதுதான் ஈஸி வரும். ஐ நீட் டு ஃபைண்ட் தி இமேஜ் ஆஃப் திஸ் பென். ஓகே, இமேஜ் வந்து எங்கே வரும்? இப்போ இதுதான் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகணும்னா அப்படின்னா இமேஜ் வந்து இதுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் கீழே வரும். ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன் கீழே வரும். புரியுதா? இதுதான் என்னோட இமேஜ், இதுதான் என்னோட இந்த பாயிண்ட்.
இந்த பாயிண்டோட ரிஃப்ளெக்ஷன் இல்லாட்டி இமேஜ் வந்து எங்கே வரும், இது அப்படியே வந்து இது இப்படி இருக்கா, இதுவே அப்படியே வந்து கீழே வந்து ஓகேவா. இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸும் இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸும் என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே, the distance will be equal. இங்கிருந்து இது ஓகே, அதே டிஸ்டன்ஸ்ல இங்கிருந்து அது வந்து என்ன ஃபார்ம் ஆகும், இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, கிளியரா? எஸ். ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ this point M தான் நம்ம வந்து foot of the perpendicular அப்படின்னு சொல்லுவோம். foot of the perpendicular. அண்ட் இங்கே தான் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்கே தான் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும். இது Pனா இது P டேஷ். ஓகே, இதில் இருந்து நமக்கு என்ன எழுதலாம், PM டிஸ்டன்ஸ் PM is equal to P dash M. PM is equal to P dash M. ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்கும். ஓகே, ஐ மீன் சேமாக இருக்கும், கிளியராக இருக்குமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது, P is perpendicular to this line. P is perpendicular to this line. So let me say this line is as L. So P is perpendicular to line L. Okay, perpendicular to line L. சரி, இந்த PM line அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ PM line எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். PM line இருக்கு இல்லையா, PM line is perpendicular to the line L. இந்த PM line வந்து இந்த லைனுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். கரெக்டா, எஸ் ஆர் நோ? இப்போ வந்துட்டு if this line is passing through, இப்போ இந்த லைன் வந்து இந்த P வழியா ஒரு லைன் பாஸ் ஆகுது ஓகேவா. ஓகே, இதோட இமேஜ் வந்து இப்போ இதோட இமேஜ் வந்து இங்கே தான் கீழேயும் வரும். கரெக்டா? ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இப்போ வந்து இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன். எங்க அந்த லைன், தட் இஸ் இந்த P ஓட இமேஜ் P டேஷ், P ஓட இமேஜ் P டேஷ் வழியா லைன்ஸ் போகுது அப்படின்னா, லைன் இஸ் பாசிங் த்ரூ த இமேஜ் ஆஃப் P டேஷ். ஓகே, இமேஜ் P டேஷ் புரியுதா. P ஓட இமேஜ் வந்து P டேஷ், அந்த P டேஷ் வழியா ஒரு லைன் போகுது அப்படின்னா லெட் இது வந்து L1 and this be L2. அப்போ எனக்கு வந்து இதுல இருந்து என்ன சொல்லலாம், L1 is parallel to L2 இருக்குமா, L1 is parallel to L2 இருக்குமா. எஸ், ஓகே. ஸோ பேரலா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து சேமா இருக்குமா, டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து சேமா இருக்குமா, எஸ் ஆர் நோ? ஸோ இப்போ இங்கேயும் வந்து நமக்கு சொல்லலாம், டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 0 கிடைக்கும், டைரக்ஷன் ரேஷியோஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு வந்து 0 கிடைக்கும். ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த கான்செப்ட்ஸ் வந்து புரிஞ்சிருக்கணும். ஓகே, தீஸ் ஆர் த கான்செப்ட்ஸ். புரியுதா? எஸ். இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஹவு டு அப்ரோச் திஸ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க, எனக்கு வந்து ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் வந்து எனக்கு கிடைக்கணும். கரெக்டா, ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கிடைச்சா இப்போ வந்து M is the midpoint. Multiply and add. Okay, இன்னொரு பாயிண்ட் கூட இருக்கு. இந்த foot of the perpendicular will be the midpoint of PP dash. இந்த PP dash அப்படிங்கிற லைனோட midpoint தான் வந்து M. இப்போ புரியுதா? இப்போ ஓகேவா உங்களுக்கு எல்லாருமே ஓகேவா? எஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா, இதுதான் வந்து கான்செப்ட். இது தெரியாம நீ ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் படிக்க போன, இது எதுவுமே தெரியல அப்படின்னா வேஸ்ட் தான். ஓகே, 5 மார்க்ஸ் போயிடுச்சு. ஓகே, டிங்கு சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீல்ஸ்லாம் பாடுறாங்களே. ஓகே, ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டெப் 1. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் வி நீட் டு ஃபைண்ட். ஓகே, ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் எனக்கு வந்து இப்போ இந்த பாயிண்ட் எனக்கு இருக்கு, இந்த பாயிண்ட் அவங்க வந்து கொடுத்துறாங்க அப்படின்னா எனக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா, மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா பசங்களா. இங்க பாருங்க, MP is the மிட் பாயிண்ட். ஓகே, இவங்க ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட் எனக்கு இருக்கு, மிட் பாயிண்ட் அப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து x'(x), y'(x), z'(x) கண்டுபிடிக்கலாமா. எஸ், அப்போ என்னோட மெயின் எய்ம் வந்து பாயிண்ட் M கண்டுபிடிக்கிறது தான். ஐ நீட் டு ஃபைண்ட் பாயிண்ட் M. ஓகே,
சரி, இப்போ பாயிண்ட் எம் எங்க இருக்கு? ஓகே, ஒரு கதை மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வந்து என்ன பண்றோம், இன்வெஸ்டிகேட் பண்றோம். ஓகேவா, ஒரு கேஸ் ஃபைல நம்ம வந்து, கேஸ் ஃபைல் கிடையாது, ஒரு கேஸை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், இன்வெஸ்டிகேட் பண்றோம். ஓகே, எனக்கு வந்து இந்த பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து எம் தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அதுதான் ஈஸியஸ்ட் வே. மிட் பாயிண்ட் இருக்கு, மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எனக்கு இது கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வந்து நான் வந்து 11th 10th நான் படிச்சிருக்கேன். இப்போ வந்து எனக்கு இந்த பாயிண்ட் எம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, வேர் இஸ் திஸ் பாயிண்ட் பசங்களா? இந்த எம் அப்படிங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு மேம்? போர்டில் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. எம் அப்படிங்கிற பாயிண்ட் லைஸ் ஆன் திஸ் லைன். எம் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் லைஸ் ஆன் திஸ் லைன். எம் அப்படிங்கிற பாயிண்ட் லைஸ் ஆன் திஸ் லைன். கரெக்டா? எஸ் ஆர் நோ? இந்த எல் லைன்ல வந்து இந்த எம் பாயிண்ட் வந்து இருக்கு. ஓகே, அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், we have to find this. m வந்து இந்த லைன்ல இருக்கு. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம், ஒரு கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். I need to find a coordinate in the line. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, அதை வந்து equated to லாம்டாக்கு வந்து equate பண்ணிடணும் இல்லையா? equating it to lambda, equating to lambda. ஓகேவா? so that is x minus x1 by a is equal to lambda, y minus y1 by b is equal to lambda, z minus z1 by b is equal to lambda அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிடணும், சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சப்ஸ்டியூட் பண்ணி x is equal to y is equal to, இங்க வந்து x is equal to என்ன வரும், x is equal to a lambda plus 1 x1, அதே மாதிரி y is equal to b lambda plus y1 and z is equal to b lambda plus z1. இந்த மாதிரி வரும். ஓகே, so this is basically this is the form of that இதுதான் வந்து இந்த லைன்ல வந்து எந்த கோஆர்டினேட் நீ வேணா எடுத்துக்கோ. L அப்படிங்கிற கோஆர்டினேட் எடுத்துக்கோ. L அப்படிங்கிற லைன்ல எந்த கோஆர்டினேட் எடுத்தாலும் it will be on the form. ஓகே, இது வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கும், x வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கும், y வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கும் and z will be in this format. Okay, to find the xy coordinates. Yes, hi, hello Siddharth, hello. ஓகேவா, கிளியரா? எஸ். இப்போ வந்து எப்படி இந்த கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறது, பசங்களா? இப்போ வந்து நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்கோம், எனக்கு வந்து லாம்டா கிடைச்சா போதும். கரெக்டா? இஃப் ஐ காட் தி வேல்யூ ஆஃப் லாம்டாவோட வேல்யூ கிடைச்சிச்சு அப்படின்னா, லாம்டாவோட வேல்யூ கிடைச்சிச்சு அப்படின்னா எனக்கு எக்ஸ் ஒய் செட்டோட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து டு ஃபைண்ட் லாம்டாவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, லாம்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்பதான் நம்ம m கண்டுபிடிச்சோம். ஓகேவா, திஸ் இஸ் த பாயிண்ட் m வந்து நம்ம இப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போதைக்கு வந்துட்டு என்ன இருக்கு, a lambda plus x1 b lambda plus y1 plus c lambda plus y2. இப்போ இந்த கோஆர்டினேட் தான் m கோஆர்டினேட். ரெண்டு பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கலாமா? நான் தரேன், ஐ வில் டூ. ரெண்டு ப்ராப்ளம் தரேன், ஒரு ப்ராப்ளம் என்ன, ரெண்டு ப்ராப்ளமே நான் தரேன். ஓகேவா, இப்போ லாம்டா இருக்கு, நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா, டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் பிஎம். ஓகே, பிஎம் அப்படிங்கிற லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் கிடைச்சிச்சா? நெக்ஸ்ட் வந்து என்னது, பிஎம் இஸ் பெர்பெண்டிகுலர் டு திஸ் லைனா. பிஎம் வந்து இப்போ வந்து பிஎம் வந்து பெர்பெண்டிகுலர் டு த லைன் எல். இப்போ வந்து இங்க ஒரு டைரக்ஷன் ரேஷியோஸ், பிஎம்க்கு வந்து ஒரு டைரக்ஷன் ரேஷியோஸ் கிடைச்சிருக்கும். இங்க ஏபிசி வந்து அந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம யூசிங் திஸ் a1 a2 பிளஸ் b1 இன்டூ b2 பிளஸ் c1 இன்டூ c2 இஸ் ஈக்குவல் டு 0 அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி we will find lambda. ஸோ லாம்டா வந்து நம்ம வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் in m. ஓகேவா, lambda we will substitute here and we will find the coordinates of m கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், p கோஆர்டினேட் கண்டுபிடிக்கலாமா? ஸோ இதுதான் வந்து இப்போ mல இருந்து using midpoint formula we can find the image of this particular point. கிளியரா? எனி டவுட்ஸ்? இதுதான் ஃபார்மேட், எல்லாத்துக்கும் இதுதான் ஃபார்மேட். ஓகே, கிளியரா பசங்களா? கொஸ்டின்ஸ் பண்ணலாமா? இப்போ நீங்களே ஆன்சர் பண்ண போறீங்க, பார்த்துக்கோங்க. இது நீங்க நோட் பண்ணிட்டீங்களா? எவ்ரிதிங் இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, இமேஜ் ரிஃப்ளெக்ஷன் அது இது அப்படின்ட்டு. ஓகே,
ஸோ அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே இதே தான் இவ்வளோதான். ஓகே, எஸ். கொஸ்டின் எஸ், questions. போல் இல்லப்பா, போல் இது வந்து 5 மார்க்ஸ் கொஸ்டின், அதனால போல் கிடையாது. இப்போ ரீட் த கொஸ்டின் பாத்தீங்களா? ஃபைண்ட் த இமேஜ் a dash of the point A212 in the line R இது கொடுத்திருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் தி equation of the line joining A dash. A dash ஓட equation கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Find the foot of the perpendicular from the point A on the line. இப்போ வந்து இது வெக்டர் ஈக்குவேஷன்ல கொடுத்திருக்காங்களா, கார்டீசியனுக்கு மாத்தலாமா? ஓகே, ஸோ நவ் வி ஹேவ் டு சேஞ்ச். ஃபர்ஸ்ட் திங்கே வந்து என்னது, ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே, அந்த பாயிண்டோட இமேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எங்க, இந்த லைனை யூஸ் பண்ணி. ஓகே, இந்த லைன் யூஸ் பண்ணி இமேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்டோட இமேஜ் கண்டுபிடிக்கணும் ஆன் திஸ் லைன். And we need to find the equation of A and A dash. அதே மாதிரி foot of the perpendicular கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த given vector வந்து கார்டீசியனுக்கு மாற்றிடணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா what are the points which are passing through? ஸோ 4,2,2 are the points. ஓகேவா? x1, y1, z1 அப்படிங்கிற points. What will be the direction ratios? 1, -1, -k. 1, sorry, 1, -1, -1, 1, so that will be equal to ABC. Okay, Cartesian product எழுதலாம், I mean Cartesian equation எழுதலாமா? So x minus 4 divided by 1 is equal to y minus 2 divided by minus 1 is equal to z minus 2 divided by minus 1. Okay, வா clear அப்படின்னு நான் நினைக்கிறேன். So இப்போ வந்து we will draw the image. Okay, we will draw the image. ஓகே, இதுதான் நம்மளோட லைன். ஓகே, வாட் வாஸ் த லைன்? லைனோட ஈக்குவேஷன் என்னவா இருந்துச்சு? எக்ஸ் மைனஸ் ஃபோர் பை 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 பை மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸா? எக்ஸ் கிடையாது, ஒய். ஒய் மைனஸ் 2 டிவைடட் பை மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு செட் மைனஸ் 2 டிவைடட் பை மைனஸ் 1. ஓகே, சூப்பர், கரெக்டாக எழுதிட்டேன். ஓகே, ஸோ எந்த பாயிண்டோட இமேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஸோ தட் ஐ வில் டேக் இட் அஸ் பி. அது வந்து என்னது? 2, 1, 2. ஓகேவா? ஸோ தட் இஸ் 2, 1, 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வேற ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? வேற எதுவும் கொடுக்கல, இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த பாயிண்ட். இந்த லைன் பேஸ் பண்ணி இமேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இமேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திஸ் வில் பி த ஃபுட் ஆஃப் பெர்பெண்டிகுலர். அதே டிஸ்டன்ஸில் வந்து என்ன இருக்கும்? அதே டிஸ்டன்ஸில் யூ வில் பி ஹேவிங் யுவர் இமேஜ். ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களே பேர் கொடுத்துருக்காங்க, அதனால நான் பேர் கொடுக்க தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் ஏ டேஷ். ஓகே, திஸ் பாயிண்ட் வில் பி த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? என்னது? இக்குவேட்டிங் இட் டு லாம்டா. லாம்டாக்கு வந்து இக்குவேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு லாம்டா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பிளஸ் 4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது? y minus 2. Okay, y minus 2 by minus 1 is equal to lambda. So, lambda varum. So, y minus 2 is equal to, direct away எழுதிலாமா? So, y is equal to minus lambda plus 2. இல்லாட்டி 2 minus lambda அப்படின்னு எழுதிக்கலாம். And z minus 2 by minus 1 is equal to 2 minus 2 lambda. Okay. Equate lambda for irunga, wait, I will check if it's the same question. 4 lambda. Okay, 4 lambda plus 1 plus 2 minus lambda and 2 minus lambda will get. Okay va? Yes, are you getting the same answer itself? Yes, appo வந்து 2 minus lambda வருது. So that is z is equal to 2 minus lambda you get. Okay, so இதான் வந்து coordinates of this particular point M. இந்த point M ஓட foot of the perpendicular ஓட coordinates நம்ம வந்து lambda plus 4,
2 minus lambda, comma 2 minus lambda னு எழுதியாச்சு. ஓகே எஸ். ஸோ இந்த பாயிண்ட் இருக்கா, இந்த பாயிண்ட் இருக்கா. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட டைரக்ஷன் ரேஷியோஸ் எடுக்கலாமா? எதுக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ் எடுக்கணும்? லாம்டா கண்டுபிடிக்கிறதுக்கு. எப்படி லாம்டாவை கண்டுபிடிப்போம்? AM and this line is perpendicular. Okay, so direction ratios of, next பாருங்க, direction ratios of AM, direction ratios of AM. So that is lambda plus 4 minus 2, comma 2 minus lambda minus 1, comma 2 minus lambda minus 2. So direction ratios will be equal to lambda plus 2, comma 2 minus 1, 1 minus lambda, comma 1 minus lambda you will get. Okay. So direction ratios of PM கிடைச்சிருச்சா? இங்க இருந்து what are the direction ratios? A is equal to 1, B is equal to minus 1, C is equal to minus 1. Okay. So அப்போ வந்து எனக்கு தெரியும் PAM is perpendicular to the given line L. So their direction ratios will be, direction ratios என்னவா இருக்கும்? இங்க எழுதுறேன் direction ratios. So lambda plus 2 into 1 plus 1 minus lambda into minus 1 plus 1 minus lambda into minus 1 is equal to 0. So lambda plus 2 minus 1 plus lambda, அதே மாதிரி minus 1 plus lambda is equal to 0. So இங்க எவ்வளோ lambda இருக்கு? 3 lambda. So 3 lambda. So இங்க 2 வரும். இந்த 2 cancel ஆகி போகாது. 2 cancel ஆயிருமா? plus 1. இங்க வந்து lambda minus 1 வந்து minus 1 minus 1. Okay, correct தானப்பா? ஏதாச்சும் 2 minus 1, 2 minus 1. Yes, correct only, no? Minus lambda. எங்கப்பா 1 minus lambda. இருங்க நான் பார்க்கறேன். Okay, 2 plus lambda, 1 minus lambda. அங்க வந்து 2 வரும் இல்லையா? ஓகே இங்க 2க்கு தான் மைனஸ் பண்ணும். 2 மைனஸ் பண்ணா 2 minus 2 இங்க வந்து மைனஸ் லாம்டா வந்துடும். அதுதான் நீங்க மைனஸ் லாம்டா அப்படின்னீங்களா? ஓகே. Okay, so here it is minus lambda into minus 1, that is equal to 0. So இங்க வந்து என்ன வந்துரும்? lambda plus 2, இங்க வந்து minus 1 plus lambda is equal to 0. 3 lambda வந்து என்ன வந்துரும்? 2 minus 1 வந்து 3 lambda minus 1 is equal to 0. Lambda is equal to 1 by 3. So lambda ஓட வேல்யூ கிடைச்சாச்சு. Okay, so lambda is equal to 1 by 3 வந்துச்சா? lambda is equal to 1 by 3. Lambda is equal to, ma'am, third ல lambda மட்டும் தானே வரும். நான் மாத்தி எழுதிட்டேன். Okay, yes. Lambda is equal to 1 by 3 வருதாடா? lambda is equal to 1 by 3. So lambda எனக்கு 1 by 3 கிடைச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நான் வந்து foot of the perpendicular தான் கண்டுபிடிக்க போவேன். கரெக்டா? foot of the perpendicular. Foot of the perpendicular is equal to, இங்க எழுதுறேன், foot of the perpendicular or the point M is equal to, M point என்னது? lambda 1 by 3. So 1 by 3 plus 4. Okay, comma 2 minus 1 by 3, comma 2 minus 1 by 3 வரும். So that will be equal to 3, 4. 4 into 3 is 12, 12 plus 4 into 3 is 12. 12 plus 1 is 13 by 3, comma 3 into 2 is 6. 6 minus 1 is 5 by 3. 3 into 2 is 6, 6, 5 by 3. Okay, இது ஆன்சர் வருதா? 13 by 3. X coordinate 11 by 3. Lambda plus 4. Correct தானே? M is equal to correct தானேப்பா? மைனஸ் லாம்டா வரும் இல்லையா? ஓ இங்க வந்து பிளஸ் வந்துரும், இங்க வந்து மைனஸ் வந்துரும். ஓகே. ஒரு மைனஸ்னால ஓகே இங்க பாருங்க, M point will be equal to, okay, so lambda minus 1 by 3, okay, comma 2 minus plus 1 by 3 வந்துரும், இங்கேயும் 2 plus 1 by 3 வந்துரும். Okay,
So m is equal to இங்க வந்து 4 12 11 by 3 5 by 3 and 5 by 3 இப்போ ஓகேவா ஆச்சா இப்போ ஓகேவா -1 by 3 இப்போ ஓகேவாடா ஓகே இப்போ now I got 11 by 3 next 7 by இங்க வந்து 7 by 3 இங்க எப்படி எனக்கு 5 by 3 வருது 7 by 3 and 7 by 3 ஆட் பண்ண மறந்துட்டேனோ ஓகே பரவாயில்ல so 7 by 3 7 by 3 இதுதான் வந்து foot of the perpendicular ஓகேவா இதுதான் வந்து foot of the perpendicular ஓட equation okay yes any MCQs no MCQs only 5 mark question so foot of the perpendicular கிடைச்சாச்சு m value கிடைச்சாச்சு next thing I want to find the image next என்ன கண்டுபிடிக்கணும் image கண்டுபிடிக்கணும் ஓகேவா image கண்டுபிடிக்கணும் அப்படினா எனக்கு வந்து இவங்க m is the midpoint அப்படினு தெரியும் கரெக்ட்டா midpoint of a dash so இப்போ இதுக்கு வந்து நான் வந்து x y z அப்படினு நான் வந்து coordinates கொடுத்தா இங்க பாருங்க x coordinate so that is 11 by 3 is equal to 2 plus x divided by 2 அப்படினு எழுதலாமா using midpoint formula okay so அப்படினா 22 is equal to 6 plus 3x you will get okay so அப்படினா x ஓட value will be equal to x ஓட value என்ன பவர் x y z using midpoint formula உனக்கு வந்து என்ன கிடைக்குது x is equal to 16 by 3 11 by 3 8 by 3 வருமா இங்க வந்து என்ன வரும் 16 by 3 வரும் ஓகேவா 16 by 3 16 by 3 11 by 3 8 by 3 is the answer so அப்ப இங்க வந்து 16 divided by 3 வந்துரும் அதே மாதிரி 7 by 3 y coordinate equate பண்ணுங்க 1 plus y divided by 2 so இது வந்து 14 வரும் 3 வரும் plus 3y so 14 இது வந்து 11 by 3 is equal to y வந்துரும் next z is equal to 2 plus z divided by 2 so z ஓட value midpoint ஓட value already தெரியும் equate பண்ணுங்க 7 by 3 so 14 is equal to 6 plus 3y divided by 2 14 வந்து என்ன வரும் 8 வருமா so 8 divided by இங்க 2 வராது 8 divided by 3 is the answer 8 divided by 3 so what is the image so final answer solution already image a dash is equal to 16 by 3 comma 11 by 3 comma 8 by 3 okay 11 by 3 comma 8 divided by 3 is the image okay clear okay நிறைய இருக்கு இது பண்றது கான்செப்ட் உனக்கு தெரிஞ்சிருக்கறனால ஈஸி சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் இப்போ equation கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்களா equation so that is 2 comma 1 comma 2 கண்டுபிடிக்க இப்போ வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்கு this is a equation of the line okay equation of the line வந்து you can take it as x minus 2 divided by x2 minus x1 16 by 3 minus 2 is equal to y minus 1 divided by 11 by 3 minus 1 that is equal to z minus 2 divided by 8 by 3 minus 2 பண்ணலாம் இது பண்ணீங்க அப்படினா you will get the equation of the line இப்போ வந்து I have one question to ask இப்போ வந்து image கண்டுபிடிக்க உனக்கு ஈஸியா இருக்கா foot of the perpendicular கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கா ஈஸி அப்படினா thumbs up கொடுங்க ஈஸி அப்படினா thumbs up கொடுங்க இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேம் அப்படினா அதுக்கும் டவுட் அப்படினு சொல்லுங்க சோ இதுதான் நம்மளோட yes tell me yes மத்தவங்க சூப்பர் டவுட் எங்க டவுட் வந்துச்சு எந்த போர்ஷன்ல
எந்த கான்செப்ட் வந்து உனக்கு டவுட் வந்துச்சு சொல்லுப்பா. ஓகே, என்ன மேம் மேரேஜா? ஓகே ஓகே ஓகேவா? எஸ். இன்னொரு வாட்டி நீங்க வந்து இப்போ இந்த இது வந்து நீங்க திருப்பியும் எப்படி ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு எங்க அது வேர் ஆர் யூ? இந்த ஒரு அல்கோரிதம் மாதிரி நம்ம வந்து படிச்சோம் இல்லையா, இதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபைண்டிங் லாம்டாவா, அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. லாம்டா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டவுட் அப்படின்னா இதுதான் வந்து லாம்டா நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ லாம்டா அப்படி இப்போ இந்த லாம்டா கண்டுபிடிச்சாச்சு. லாம்டா வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? ஆஃப்டர் ஃபைண்டிங் லாம்டா. ஓகே, எங்க லாம்டா கண்டுபிடிச்சோம்? வேர் இஸ் த லாம்டா? ஓகே. ஸோ இங்க லாம்டா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. சூப்பர்டா சூப்பர். இப்போ வந்து ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? ஸோ திஸ் எம் இருக்கு இல்லையா, திஸ் எம் இஸ் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். இந்த பாயிண்ட்டுக்கு அப்படியே கீழே வர்றது தான் ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். ஓகேவா? ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் வந்து இதுக்கு டைரக்ட் கீழே வர்றது தான் வந்து ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். ஓகே, ஸோ அப்போ வந்து ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாம்டா கிடைச்சிருச்சு. ஸோ லாம்டா கிடைச்சிருச்சு அப்படின்னா லாம்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம வந்து லாம்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங் லாம்டாவோட வேல்யூ உனக்கு வந்து 11/3 7/3 7/3 வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலரோட ஈக்குவேஷன். ஓகே, ஈக்குவேஷன் கிடையாது, பாயிண்ட். ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கிடைச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து இமேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இப்போ வந்து இங்கே நம்ம ஆல்ரெடி ஏஎம் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஏஎம் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் எம். ஓகே, இந்த லென்த் வந்து இந்த லென்த் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ அந்த லென்த் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எம் வில் பி த மிட் பாயிண்ட். எம் வந்து என்னது? மிட் பாயிண்டாக இருக்கும். ஸோ மிட் பாயிண்டாக இருக்கும் இல்லையா, எம் வந்து என்னவா இருக்கும்? மிட் பாயிண்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்கே மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஓகே, தட் இஸ் x1 plus x2 divided by 2. அந்த ஃபார்முலா தான் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி இங்கே வந்து மிட் பாயிண்ட் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. எம் பாயிண்ட் நம்ம வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு மிட் பாயிண்ட் இருக்குது, இந்த எண்டில் இருக்கிற கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x1 ஆல்ரெடி தெரியும், x2 தெரியாது, டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு தட் மிட் பாயிண்ட். ஸோ அதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து கிடச்சிரும். அதே மாதிரி இது இமேஜ் வரும், இது வந்து செட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வரும். ஓகேவா? கிளியரா? டவுட் கேட்டவங்க கிளியர் அப்படின்னா கிளியர் அப்படின்னு சொல்லுங்க, இல்லாட்டி தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ இமேஜ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஏ டேஷோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் யூஸ் கார்டீஷியன். ஸோ இதிலிருந்து வெக்டரும் வரலாம். திஸ் வில் பி ஏ, திஸ் வில் பி பி, திஸ் வில் பி சி. இது x1, இது x2, சரி இது y1, இது வந்து z1. கிளியர்? ஓகே, இன்னொரு கொஸ்டின் பண்ணலாமா? இன்னொரு கொஸ்டின். Find the equation of the line L2 which is the mirror image of என்ன மேம் இதெல்லாம் மிரர் இமேஜ், இந்த இமேஜ் எல்லாம் சொல்லிட்டு நான் என்ன பண்றது? நான் கொஸ்டின் போடல, CBSE 2024 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Find the equation of the line L2 which is the mirror image of line L1. Okay, of L2 which is the mirror image of L1 with respect to the line this, given that L1 passes through the point P163 and parallel to the line L. என்ன question கேட்டிருக்காங்க? mirror image கேட்டிருக்காங்க. Okay, find the equation of a line L2 which is the mirror image of L1. equation of the line கேட்டிருக்காங்க. they didn't ask for the point, image of this particular point, அதெல்லாம் எதுவும் கேட்கல. L1 அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் வரும்.
இதுதான் வந்து நம்மளோட L1. ஓகே, L1க்கு மிரர் இமேஜ் இருக்கு, that is L2. ஓகே, with respect to the line. ஓகே, அப்ப respect to the line அப்படின்னா that is the deciding line. With respect to the line L. ஓகேவா, given that the L1 passes through. So L1 எங்க பாஸ் ஆகுது? 1, 6, 3 வழியா பாஸ் ஆகுது, and it is parallel to L1. இது வந்து L1க்கு parallel இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து இந்த லைனோட equation I need to find. இந்த லைனோட equation கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும், கரெக்டா பாயிண்ட். ஓகே, அண்ட் இப்போ வந்து L1 is parallel to L அப்படின்னா L2 is parallel to L also, கரெக்டா? நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் L1 will be parallel to L2. இப்போ இந்த வழியா ஒரு லைன் பாஸ் ஆகுது, இந்த வழியாவும் ஒரு லைன் பாஸ் ஆகுது, இதோட மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்றாங்க. மிரர் இமேஜ்னா இப்படி கீழே தான் வந்து வரும், கரெக்டா? ஸோ இப்போ இந்த லைனுக்கு இவங்களும் பேரலா இருப்பாங்க, இந்த லைனுக்கு இவங்களும் பேரலா இருப்பாங்க, L1ம் L2வும் பேரலா இருப்பாங்க. L1ம் L2வும் பேரலா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட டைரக்ஷன் ரேஷியோஸ் சேமா இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் நீட் டு ஃபைண்ட் அ பாயிண்ட் இன் ஆர்டர் டு எஸ் டெஃபினெட்லி. என்ன லாஸ்ட் டூ ஸ்டெப்ஸ் என்னாச்சு? இதுவா இல்லாட்டி இதுவா? இது வந்து நீங்க ஆல்ரெடி 10th படிச்சது தான். 10th படிச்சது அப்படியே அப்ளை பண்றோம். இங்க M is the midpoint. ஓகே, இந்த பாயிண்ட் தெரியும், இந்த பாயிண்ட் தெரியாது, ஆனா மிட் பாயிண்ட் தெரியும். ஓகே, ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா தான்டா யூஸ் பண்ணோம் இங்க, மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஓகே, மிட் பாயிண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு தெரியுற மாதிரி நான் இங்க எழுதுறேன். x1 plus x2 by 2 divided by y1 plus y2 divided by 2, z1 plus z2 by 2. Yes, midpoint formula யூஸ் பண்ணிட்டு xy கண்டுபிடிக்கும். That's it. ஓகே, இந்த ஒரு இந்த பாருங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் in order to find the equation of this line. ஸோ இதில் வந்து most reasonable way is that to find the image கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இந்த பாயிண்டோட இமேஜ் கண்டுபிடிச்சா எனக்கு இந்த பாயிண்ட் கிடைக்கும், ஒரு பாயிண்ட் which is passing through this line எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ பாயிண்ட் இருக்கு, டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்கு, I can find the equation of the line. ஓகேவா? Yes, so 163. ஓகே, ஸோ அந்த லைன் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம we will write. ஓகேவா, இது கிளியரா? கொஸ்டின் கிளியரா? கொஸ்டின்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா பசங்களா? கொஸ்டின், ஐ ஹோப் த கொஸ்டின் இஸ் கிளியர். ஸோ கொஸ்டின் நம்ம வந்து இங்க வரைய போறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த லைன் வித் ரெஸ்பெக்ட் டு த லைன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? வித் ரெஸ்பெக்ட் டு த லைன். ஸோ அந்த லைனோட இக்குவேஷன் x by 1. ஓகே, x by 1 is equal to y minus 1 by 2. y minus 1 by 2 is equal to z minus 2 by 3. z minus 2 divided by 3. Okay, and another line. Okay, another line which is passing through the point 163, passing through the point 163. Okay, and the line வந்து pass ஆகுது. This is L1. Okay, and this L1 and L is parallel. Okay, L1 and L is parallel. Ma'am, and the points connect பண்ணனுமா ma'am with a line to find the midpoint. Yes. அதேதான் midpoint. அதே நம்ம வந்து same method தான். அங்க வந்து நம்ம இப்போ வந்து முன்னாடி ஒரு question பண்ணோம் இல்லையா? அங்க வந்து points கேட்டிருக்காங்க. இங்க வந்து அந்த லைனோட equation கேட்டிருக்காங்க. Same procedure தான். We have to find அந்த லைன் எல்லாம் we have to draw. ஓகே, ஸோ அப்படின்னா நான் வந்து இமேஜ் தான் எடுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து I will just draw the foot of the perpendicular, அதே எக்ஸ்டெண்ட் பண்ணி I will find the image. ஓகே, ஸோ இங்கே வந்து இமேஜ் வந்துடும். ஸோ அப்போ அந்த பாயிண்ட் வந்து Pன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ இஃப் திஸ் இஸ் P and this will be P dash. ஓகே, x, y, z. அண்ட் இந்த வழியாகவும் லைன் பாஸ் ஆகுது இல்லையா? இந்த வழியாகவும் இந்த பாயிண்ட் வழியாக இந்த லைன் பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ தட் இஸ் L2. L2 how to find equation of L2? say the formula ma'am. சொல்றேன் வெயிட் பண்ணுங்க.
வெக்டர்ல வந்து கொடுக்கணுமா இல்லை இப்போ இதில் வந்து அவங்க கார்டீஷியனில் கொடுத்துருக்கறனால கார்டீஷியன்லேயே கொடுங்க. ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா எய்தர் வே யூ கேன் யூஸ். ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெக்டர் ஃபார்மில் எழுதுங்க, கார்டீஷியன் ஃபார்மில் எழுதுங்க அப்படின்னா நீ வந்து கார்டீஷியனோ வெக்டரோ யூஸ் பண்ணலாம். இஃப் எனிதிங் இஸ் நாட் டிஃபைன் யூ கேன் ஜஸ்ட் ரைட் வாட் எவர் தி ஈக்குவேஷன் யூ வாண்ட். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து இந்த பாயிண்ட் நான் வந்து கண்டுபிடிக்கணும். எல்லாமே மற்றது எல்லாமே இட் இஸ் த சேம். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? x minus 1 is equal to lambda, x is equal to lambda substitute பண்ணுங்க. Next y minus 2 by 2 is equal to lambda, y is equal to 2 lambda plus 2. Next z is equal to z minus 2 is equal to z minus 2 divided by 3 is equal to lambda, z is equal to 3 lambda plus 2. Okay. So நம்ம வந்து கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, கோஆர்டினேட். ஸோ திஸ் பாயிண்ட் எம்மா, இந்த எம் கோஆர்டினேட் வந்து எப்படி இருக்கும்? லாம்டா கோமா 2 லாம்டா பிளஸ் 2, 2 லாம்டா பிளஸ் 2, 2 லாம்டா பிளஸ் 2 லாம்டா பிளஸ் 2 கோமா 3 லாம்டா பிளஸ் 2. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எம். ஓகே, இப்போ வந்து கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எம் இருக்கு, எனக்கு இந்த பாயிண்ட் இருக்கு. So what I will do next, direction ratios plus 3 plus 3 எங்கப்பா என்ன plus 3 ma'am? plus 3 ma'am. lambda ஓட வேல்யூ சொல்றீங்களா? plus 3 ma'am. 2 lambda plus 1, 2 lambda plus 1. oh okay இங்கயா okay. y minus 1 by 2 is equal to lambda, y is equal to 2 lambda plus 1. Okay. Okay. 2 lambda plus 1. 2 lambda plus 1, comma 3 lambda plus 2. இப்போ ஓகேவா? Yes. 3 lambda plus 3. கரெக்ட் தானடா? 3 லாம்டா மைனஸ் பிளஸ் 2 தாண்டா வரும். எஸ், 3 லாம்டா கரெக்ட் தானப்பா? கரெக்ட் தான். எஸ், ஓகே. ஸோ இப்போ இது வந்துச்சா? நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் பிஎம். பிஎம்மோட டைரக்ஷன் ரேஷியோஸ், தட் இஸ் லாம்டா மைனஸ் 1. ஓகே, லாம்டா மைனஸ் 1. நெக்ஸ்ட் 2 லாம்டா பிளஸ் 1, 2 லாம்டா பிளஸ் 1 minus 6, 3 lambda plus 2, 3 lambda plus 2 minus 3, 3 lambda plus 2 minus 3. Okay, so that is lambda minus 1, 2 lambda minus 5, 3 lambda minus 1. 3 lambda minus 1. Okay, clear? Yes. So these are the direction ratios of PM. PM order direction ratios கிடைச்சிருச்சு. இவங்களோட டைரக்ஷன் ரேஷியோஸ் என்ன வரும்? A is equal to 1, B is equal to 2, C is equal to 3 வந்துரும். கரெக்டா? So that is A1. இப்போ வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப், இப்போ வந்து இப்படி எழுதிக்கோங்க. PM is perpendicular to the line L. So therefore A1 A2 plus B1 B2 plus C1 C2 will be equal to 0. Okay. So that is lambda minus 1 into lambda plus 2 lambda minus 5 into 2 plus 3 lambda minus 1 into 3 will be equal to 0. So lambda minus 1 plus 4 lambda minus 10 plus 9 lambda minus 3 will be equal to 0. Okay. So 14 lambda varma. 14 lambda minus 10 minus 14 is equal to 0. Lambda is equal to 1 வருதா? Are you getting lambda oda value as 1? answer கிடைச்சாச்சா? lambda oda value உங்களுக்கு என்ன வருது பசங்களா? lambda oda value, are you getting lambda oda value as 1?
Yes, yes. Okay, lambda oda value 1 வருது. Super. Okay. இப்போ lambda oda value 1 வந்துச்சு அப்படினா next step என்னது? If I find out lambda oda value வந்துச்சு அப்படினா m point எங்க வரும்? M. What is the point m? M வந்து lambda comma 2 lambda plus 1 2 lambda plus 1 comma 3 lambda plus 2. Correct? 3 lambda plus 2. So what is the m point? M point will be 1 comma 3 comma 3 plus 2 5. Okay va? Yes, m point will be 1 3 5 வந்துரும். So m is the midpoint. M is the midpoint. M midpoint இருந்துச்சுனா so p value என்ன கொடுத்திருக்காங்க? 163 I guess. 163. So 163 இருக்கு. இப்படி தான் இருக்கு. பாயிண்ட் இங்க இருக்கிற பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 135 வந்துரும். இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 163 வந்துரும். ஓகேவா? So I need to find this point here. So இப்போ வந்து p m இது வந்து p dash. Okay. So in order to find p dash, so using midpoint formula, midpoint வந்து x1 plus x2 divided by 2, comma y1 plus y2 divided by 2, comma z1 plus z2 divided by 2. அது வந்து already நமக்கு என்னன்னு தெரியும்? 1 3 5 அப்படின்னு தெரியும். So x1 வந்துங்க பாருங்க 1 plus x2 by 2 is equal to 1. 1 plus x2 is equal to 2. x2 is equal to 2 minus 1 is 1. Okay, so y plus y2 divided by 2 is equal to 3. y1 ஓடது substitute பண்ணலாமா? 6 plus y2 is equal divided by 2 is equal to 3. 6 plus y3 will be equal to 6. y3 is equal to y2 is equal to 0 வருதா? y2 உங்களுக்கு 0 வருதா? Okay. Next, z1 plus z2 divided by 2 is equal to 5. So z1 another 3 plus z2 is equal to 10. z2 is equal to 7 வரும். So image வந்து என்ன வரும்? p dash ஓட point என்ன வரும்? 107 வந்துரும். 107 வந்துச்சா? So இது வரைக்கும் உனக்கு ஓகேவா? இது வரைக்கும் உனக்கு ஓகேனா? ஓகே மேம் அப்படின்னு சொல்லுங்க. 107 you will get. Next to find the equation. Okay, to find equation. Okay, நான் வந்து என்ன சொன்னேன்? equation find பண்ணனும்னா I need one point. So அந்த point I got. அந்த point வந்துச்சா 107. Next வந்து direction ratios வேணும்னு சொல்லியிருந்தாங்க. So L1 is parallel to L2. So therefore the direction ratios will be same. Direction ratios வந்து சேமா இருக்கும். Okay, ஆனா L1 ஓட equation நமக்கு தெரியாதே. வேணாம். இந்த L1 and this L is parallel அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? This L1 and L is parallel. So அப்படின்னா இந்த அதே direction ratios தான் வரும். ஓகேவா? So 1 2 3. So that is 1 comma 2 comma 3. Okay, since L1 is parallel to L is also parallel to L2. So therefore the equation will be, equation என்ன வரும்? X minus 1 divided by 1 is equal to y minus 0 divided by 2 is equal to z minus 7 divided by 7 is equal to 3. அவ்வளவுதான். Yes. இது ஓகே அப்படின்னா ஓகே சொல்லுங்க பாப்போம். நெக்ஸ்ட் வந்து லீனியர் equation. So I will give you 5 minutes break. Okay, 5 minutes break நான் வந்து கொடுத்துருவேன். So next linear equation we will finish it very fastly. ஓகேவா? ரொம்ப ஃபாஸ்டா finish பண்ணிடுவோம். ஓகேவாடா? Okay. So we'll see. Linear programming. So இப்போ வந்து எவ்வளோ டைம் ஆயி? 12:15 we will see. Okay, 12:15. Linear 12:15 PM வாங்க. 5 minutes break. Okay, next we will do full problems only. Okay, super.
ஹலோ. என்னடா நான் வந்தது எல்லாரும் போயிட்டீங்க. ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ. எஸ் நான் வந்துட்டேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? லீனியர் ஈக்குவேஷனா linear programming problems we gonna solve. Okay, ready? ஓகே 5 minutes நம்ம வந்து பிரேக் வந்து கொஞ்சம் இவ்வளோ நேரம் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் பண்ணோம் இல்லையா, அதனால பிரேக். ஓகே, ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங்ல வந்து என்னெல்லாம் இருக்கு பசங்களா? ஒரு ஃபங்க்ஷன் will be there, right? Set is equal to அப்படின்னு ஒன்று இருக்கும். Constraints will be there. ஓகே, set is equal to ax plus b அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் இதை வந்து நம்ம வந்து ஒப்டிமல் சொல்யூஷன் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டாக ஒப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். அதில் வந்து சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நமக்கு இருக்கும் இல்லையா, கன்ஸ்ட்ரெயின்ஸ் we have. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே ஓகே, இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி நமக்கு தேவையான ஒப்டிமல் சொல்யூஷன் ஓகேவா, இந்த ஃபங்க்ஷனோட ஒப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஒப்டிமைசேஷன். ஒப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் பேசிக்கலி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் சால்விங்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு திங் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவுண்டட் ரீஜனாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. பவுண்டட் ரீஜன் ஓகே, பவுண்டட் ரீஜன் அப்படின்னா க்ளோஸ்டு ஓகேவா, ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் இல்லாட்டி ஒரு க்ளோஸ்டு ரீஜியன். ஹலோ க்ளோஸ்டு ரீஜியன் வந்து உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா உன்னோட சொல்யூஷன் ஓகேவா, feasible solution அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். feasible, some terms is very important. feasible solution okay lies in the feasible solution எங்க இருக்கும் பசங்களா, கார்னர் பாயிண்ட்ஸ்ல இருக்கும். எங்க இருக்கும், கார்னர் பாயிண்ட்ஸ்ல ஓகேவா. நம்ம வந்து கிராஃப் எல்லாம் கண்டுபிடிச்சு கிராஃப் எல்லாம் வரைஞ்சு நம்ம வந்து ஒரு காமன் ரீஜன், ஒரு பவுண்டட் ரீஜன் நம்ம வந்து பவுண்டட் ரீஜன் வந்து கண்டுபிடிப்போம். அந்த பவுண்டட் ரீஜன்ல உன்னோட feasible சொல்யூஷன் ஓகே, அந்த பவுண்டட் ரீஜன்ல அதுதான் அந்த வந்து feasible ரீஜன். அதுல வந்து உன்னோட சொல்யூஷன் எப்பவுமே எங்க இருக்கும், கார்னர் பாயிண்ட்ஸ்ல இருக்கும். இது வந்து லிட்டரலி ஒரு கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க ஓகேவா, கார்னர் பாயிண்ட்ஸ்ல. இஃப் யுவர் சொல்யூஷன் இஃப் த சொல்யூஷன் வந்து பவுண்டட், அவங்க பவுண்டடா இருந்துச்சுன்னா feasible சொல்யூஷன் எங்க நீ வந்து கண்டுபிடிக்கலாம், கண்ணை மூடிட்டே நீ வந்து எழுதலாம். எனது கார்னர் பாயிண்ட்ஸ்ல வந்து எழுதலாம் ஓகேவா. எஸ், ஸோ தீஸ் ஆர் சம் திங்ஸ் அபவுட் கார்னர் பாயிண்ட்ஸ்ல வரும். பவுண்டட் ரீஜன்னா கார்னர் பாயிண்ட்ஸ்ல வரும், பவுண்டட் பாயிண்ட்ஸ்னா கார்னர் பாயிண்ட்ஸ்ல வரும். இப்போ அன்பவுண்டட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்பவுண்டட் ஓகே, அன்பவுண்டட் அப்படின்னா இட் இஸ் நாட் க்ளோஸ், அப்படியே திறந்து விட்ட மாதிரியே இருக்கும் ஓகேவா. ஸோ அவங்கள தான் நம்ம வந்து அன்பவுண்டட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அன்பவுண்டட் ரீஜியன்ல வந்து feasible சொல்யூஷன் ஓகேவா, மேக்ஸிமா மினிமா ஓகே, மேக்ஸிமா மினிமா வந்து may exist or may not exist. மேக்ஸிமம் வேல்யூ இல்லாட்டி மினிமம் வேல்யூ வந்து may not exist. இது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் வழியாக will teach you. நான் இப்போ வந்து வாயால் நான் வந்து சொல்லிடுவேன், நீங்கள் வந்துட்டு என்னது m greater than யார் அப்படின்னு வந்து கேட்பீங்க. நம்ம வந்து if you do a problem you will understand. ஓகே, ஸோ இதுக்கு வந்து தியரி நான் வந்து அவ்வளோவா நான் வந்து பேச விரும்பலை. ஏன்னா வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிறைய MCQs வச்சுருக்கேன் வேர் யூ வில் லேர்ன் ஓகேவா, வேர் யூ வில் லேர்ன் ஆல் த தியரம்ஸ். ஓகே, நீங்களே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா, கிளியரா? எஸ், ஸோ இங்கே பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ நான் வந்து உனக்கு ஒரு 90 செகண்ட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன் ஓகே, 90 செகண்ட்ஸ். The number of corner points of the feasible region determined by the constraints x minus this is equal to. Constraints கொடுத்திருக்காங்க, நம்ம கிட்ட வந்து எவ்வளோ வந்து feasible region இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்டார்ட் ஆன்சரிங் பசங்களா. constraints வந்து என்ன, constraints என்ன கொடுத்திருக்காங்க, x minus y வந்து greater than or equal to 0, 2y வந்து less than or equal to x plus 2, x greater than 0, அதே மாதிரி y greater than or equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க, தெரியாதவங்க விட்டுருங்க.
ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஈக்குவேஷன் இது வந்து லீனியர் இன்இக்வாலிட்டிஸா எல்லாமே லீனியர் இன்இக்வாலிட்டிஸா எல்லா லீனியர் இன்இக்வாலிட்டிஸுக்கும் நம்ம வந்து கிராஃப் பிளாட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஈக்குவல் டு 0 பொட்டி வரைஞ்சிடலாமா? பொட்டி வரைஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ் ஒய்ன்னு கொடுங்க. எக்ஸ் 0வா இருந்துச்சுன்னா ஒய்யும் 0வா இருக்கும், 1ஆ இருந்துச்சுன்னா ஒய்யும் வந்து 1ஆ மாறிடும். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயினோட ஈக்குவேஷன் இது. ஃபர்ஸ்ட் லைன் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா டிஃபிகல்ட்டிஸ். இந்த ஒரு பர்டிகுலர் லிமிட்டேஷன்ல என்ன இந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் நான் கொடுத்தா என்னோட ஃபங்க்ஷனோட ஃபீசிபிள் ரீஜன் எங்க இருக்கும்? ஓகேவா? சொல்யூஷன் வந்து எப்படி ஒப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 2y is equal to x plus 2. ஓகேவா? 2y is equal to x plus 2. ஓகேவா? ஸோ x y எடுத்துக்கோங்க. x 0வா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. x 0வா இருந்துச்சுன்னா y ஓட வேல்யூ வில் பி 1. ஓகே, இப்போ y வந்து 1ஆ இருந்துச்சுன்னா x ஓட வேல்யூ வில் பி 2. ஓகே, 2. சரி, நெக்ஸ்ட் வந்து x greater than 0 இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம வந்து வில் டேக் அ கிராஃப். ஓகே, வில் டேக் அ கிராஃப். ஸோ கிராஃப்ல வந்து நம்ம வந்து பிளாட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ஃபர்ஸ்ட் இங்க வந்து நான் இங்க எழுதிக்கிறேன் 1 2 3 4 5 6 7 -1 -2 -3 -4 next to 1 2 3 4 5 6. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது 0, 0. ஸோ 0, 0 எங்க வரும்? 0, 0 வந்து இங்க தான் வரும் இல்லையா? 0, 0. நெக்ஸ்ட் பாருங்க 1, 1. ஸோ 1, 1 எங்க வருது? இங்க வருது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 2 பாயிண்ட்ஸ். ஸோ லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ட்ரா த லைன் ஜாயினிங் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். ஓகே, இதுதான் வந்து 2 லைன். ஓகே, 2 லைன் எக்ஸ் எங்கடா போறீங்க? இது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றது நானு? அப்படியா? ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம் இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் எது? எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அந்த லைன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 0, 1. 0, 1 எங்க வருது? 0, 1 எங்க வருது? 0, 1 வந்து இங்க வருது. 0, 1. நெக்ஸ்ட் பாருங்க 0, 1. நெக்ஸ்ட் 2, 1. 2, 1 எங்க வரும்? 2, 1 வந்து இங்க வரும். கரெக்டா? 2, 1 வந்து இங்க வரும். ஸோ அப்படின்னா இதுதான் வந்து அதோட லைன். 0, 1 அண்ட் இருங்க இங்க எங்கேயோ எந்தோ மிஸ்டேக். So 2y is equal to x plus 2a. y is equal to 1 கொடுத்துட்டேன். y is equal to 1 அப்படின்னா 2 is equal to x plus 2. x ஓட வேல்யூ will be 0. கரெக்டா? x ஓட வேல்யூ will be 0. அதான் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா? இருங்க பசங்களா, இதோட கோஆர்டினேட் மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சுக்கிறேன். 2y இதுக்கு வந்து என்ன கோஆர்டினேட் கொடுக்கலாம்? இப்போ வந்து yக்கு நான் 0 கொடுக்குறேன். ஐயே, திஸ் ஈஸி. yக்கு 0 கொடுத்தா x is equal to -2ஆ? yக்கு 0 கொடுத்தா x is equal to -2ஆ? எஸ் ஆர் நோ? என்னது புதுசாகுது? ஓகே, ஸோ அப்படின்னா இதை வந்து நம்ம இரேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோலாம் நம்ம வந்து திங்க் பண்ண தேவையில்லை. கரெக்டா? ஓகே, ஸோ தட் இஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 0, 1 வந்து -20 வரும் இல்லையா? -20. ஸோ -20 இங்கே வரும். -2, 0. ஸோ இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இப்படி வரும். கரெக்டா? ஸோ தட் இஸ் இந்த பாயிண்ட் வந்து 2y is equal to x plus 2 வரும். 2y is equal to x plus 2. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் ஓகே. feasible region கண்டுபிடிக்கணும் இல்லையா? we need to find the feasible region here. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து towards the origin எங்க ஷேட் பண்ணணும்? அதான் நெக்ஸ்ட். where to shade? towards the origin away from the origin அப்படின்னா
அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, எக்ஸ் மைனஸ் ஜீரோ. ஸோ எக்ஸ் மைனஸ் ஜீரோ வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ. ஓகே, கிரேட்டர் தேன் ஜீரோ. நான் வந்து 0,0 ஐ வில் புட். ஓகே, சின்ஸ் திஸ் இஸ் பாசிங் த்ரூ தி ஒரிஜின், இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா, இது வந்து ஒரிஜின் வழியா பாஸ் பண்றதுனால இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐ வில் புட் சம் பாயிண்ட் விச் இஸ் அதர் தேன் 0,0. ஸோ இதுதான் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன். நான் வந்து இந்த பாயிண்ட் நான் வந்து போட பார்ப்பேன். ஓகேவா, இந்த பாயிண்ட் வந்து ஐ வில் சப்ஸ்டியூட். ஸோ திஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது 2,1 வரும். ஸோ அப்ளைங் 2,1. இது எப்படி மேம் எடுக்கிறது அப்படின்னா, திஸ் இஸ் த லைன், எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் த லைன் விச் இஸ் பாசிங் த்ரூ தி ஒரிஜின். ஒரிஜின் வழி பாஸ் ஆகிற பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் செய்து. ஓகே, ஒரிஜின் வழியா பாஸ் ஆகிற லைன் வந்து நமக்கு வந்து இது டுவர்ட்ஸ் தி ஒரிஜினா இல்லாட்டி அவே ஃப்ரம் தி ஒரிஜினா நமக்கு வந்து பார்க்கணும். கரெக்டா? ஸோ இதுக்கு கீழே இருக்கிற, கீழேயோ மேலேயோ இருக்கிற ஏதாச்சும் ஒரு நம்பர் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கோஆர்டினேட் நீ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுக்கு கீழே இருக்கிற நம்பர் வந்து நான் 2,1 வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகேவா? ஸோ 2,1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 மைனஸ் 1, 1 கிரேட்டர் தேன் 0 சாட்டிஸ்ஃபை ஆகுது. கரெக்டா? சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஸோ தேர்ஃபோர் என்னோட இந்த லைன் வந்து எது டுவர்ட்ஸ் தி ஒரிஜினா இருக்கும். ஸோ இட் வில் பி டுவர்ட்ஸ் தி ஒரிஜின். ஓகே, இது வந்து டுவர்ட்ஸ் தி ஒரிஜினா இருக்கும். நெக்ஸ்ட் லைன் பாருங்க, நெக்ஸ்ட் லைன் 2y is equal to x plus 2. ஸோ இது வந்து கொஞ்சம் மாற்றி எழுதலாமா? ஸோ தட் இஸ் 2y minus x வந்து 2y minus x வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? 2y minus x வந்துட்டு கிரேட்டர் தேன் 2 வரும். ஓகே, கிரேட்டர் தேன் 2 வரும். ஸோ நான் வந்து 0,0 போட்டேன் அப்படின்னா 0,0 which is less than 2 which satisfies the condition. கரெக்டா? ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறனால இந்த லைன் வந்து டுவர்ட்ஸ் தி ஒரிஜினா தான் இருக்கும். டுவர்ட்ஸ் தி ஒரிஜின். ஓகே, ஸோ டுவர்ட்ஸ் தி ஒரிஜின். ஓகே, அதுவும் ஓகே தான். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் ஃப்ரம் த ஒரிஜின் தானே மேம் வரும். ஆமாப்பா, எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து ஒரிஜின் வழியாக தான் வரும். எஸ், கரெக்ட். ஓகே, ஸோ அப்படின்னா என்னோட ரீஜியன், ஓகேவா, ஃபீஸிபிள் ரீஜியன் என்ன வரும்? இந்த ஒரு இதுதான் வந்து ஃபீஸிபிள் ரீஜனாக வரும். ஸோ திஸ் இஸ் மை ஃபீஸிபிள் ரீஜியன். ஓகேவா, இது வந்து ஃபீஸிபிள் ரீஜனா. ஸோ எவ்வளோ கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கு பசங்களா? ஹவு மெனி கார்னர் பாயிண்ட்ஸ் ஆர் தேர்? இது ஒரு கார்னர் பாயிண்ட், இது வந்து ஒரு கார்னர் பாயிண்ட். ஒன்லி 2 கார்னர் பாயிண்ட்ஸ் ஆர் தேர். சின்ஸ் அது கிரேட்டர் ஒரிஜின் வழியா பாஸ் ஆகுறனால ஒரிஜின் வழி, if the line is passing through origin, ஓகே, அப்போ வந்து we don't put 0,0. அப்போ வந்து நம்ம என்ன போட மாட்டோம்? 0,0 போட மாட்டோம். ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, ஸோ கிராஃப் வரைஞ்சதெல்லாம் ஓகேவா? கிராஃப் ட்ரா பண்ணதெல்லாம் ஓகேவா? ஓகே, இஃப் த கிராஃப் ட்ரான், இருங்க பார்ப்போம். லெட்ஸ் சி, மேபி நீங்கள் கரெக்டாக சொல்லியிருப்பீங்க. மனமே கிராஃப் வரைஞ்சதெல்லாம் ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்க. ஓகே, கிராஃப் வரைஞ்சதெல்லாம் ஓகேன்னா ஓகேன்னு சொல்லுங்க. நோ மேம், புரியல. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்ணோம்? கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு லீனியர் இக்குவேஷன். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கறனால அங்கிருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் we need to find coordinates. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் என்னது? வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்? எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அது வந்து நம்ம ஈக்குவேட் டு 0 போட்டாச்சு. இதுல இருந்து எக்ஸுக்கு 0 வந்துச்சுன்னா ஒய்யும் 0 ஆகும். இது ஸோ நமக்கு வந்து என்ன புரிஞ்சிச்சு? திஸ் லைன் பாசஸ் த்ரூ தி ஒரிஜின். அது அங்கேயே இருக்கட்டும். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 2y is equal to x plus 2. ஸோ இஃப் எக்ஸ் 0 இருந்துச்சு அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 1 இருக்குமா? ஓகே, அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ -2. ஸோ நவ் வி காட் த கோஆர்டினேட்ஸ். ஸோ கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளாட் பண்றோம். 0,1 0,0 அண்ட் 1,1. ஸோ இது வந்து என்னது? 1, இந்த பாயிண்ட் வந்து 1,1 வரும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து we have drawn the line which is passing through the origin. x minus y is equal to 0. ஓகேவா? x minus y is equal to 0 வழியா பாஸ் ஆகுற அந்த லைனை வந்து நம்ம வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி
next coordinate என்னது 0, 1 and minus 2, 0. 0, 1 எங்க வரும் 0, 1, 0, 1 இங்க வரும் 0, 1 minus 2, 0 வந்து இங்க வரும். ஓகே எஸ். ஸோ இது வந்து இது வழியா பாஸ் ஆகிற லைன் நம்ம வந்து எழுதியாச்சு 2x minus x plus 2. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்து இவங்களோட ஷேடட் ரீஜன் நம்ம வந்து ஃபீஸிபிள் ரீஜன் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். யூஸ்வலி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0, 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எங்க கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல we will substitute. கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல we will substitute 0, 0 சப்ஸ்டியூட் பண்ணி அது சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம். சின்ஸ் இது ஆல்ரெடி இந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகுது. ஸோ இட் வில் சாட்டிஸ்ஃபை தி கண்டிஷன். என்ன ஆகும், கண்டிஷன் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது வாட் வி ஹாவ் டு டூ அப்படின்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ திஸ் லைன், இந்த லைன், ஸோ எக்ஸ் மைனஸ் y தான் ஒரிஜின் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ இந்த லைனுக்கு பிலோ நம்ம இருக்கிற ஏதாச்சும் ஒரு கோஆர்டினேட் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பிலோ இல்லாட்டி எபோவ் இருக்கிற ஏதாச்சும் ஒரு கோஆர்டினேட் நம்ம வந்து இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ நான் இங்க வந்து 2, 1 வந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு வந்து என்ன ஈக்குவாலிட்டி வந்து எப்படி வருது அப்படி. இப்போ ஈக்குவாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து டுவர்ட்ஸ் ஒரிஜின் ஷேட் பண்ணணும். இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா எவே ஃப்ரம் தி ஒரிஜின் நம்ம வந்து ஸ்டேட் பண்ணணும். ஓகே எஸ் கிளியர். ஸோ அப்படி வந்து ஷேட் பண்ணதான் இது. அப்போ வந்து ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ வந்து டுவர்ட்ஸ் தி ஒரிஜின் எல்லாமே. ஓகேவா? இப்போ இந்த ஒரு லைனும் இந்த லைனும் காமனாக இருக்கிற ரீஜியன் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? காமன் ரீஜியன். ஸோ காமன் ரீஜியன் வந்து காமனாக எங்கெல்லாம் ஷேடடாக இருக்குது. ஸோ காமனாக எங்கெல்லாம் ஷேடடாக இருக்குது, இங்கேயும் இதுக்கப்புறம் இப்போ இதுதான் வந்து காமனான ஷேடட் ரீஜியன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி காமன் ஷேடட் ரீஜியன். ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இங்கே வந்து இங்கே க்ளோஸ்டாக இருக்குன்னு இங்கே க்ளோஸ்டு கிடையாது. ஸோ இங்கே க்ளோஸ்டாக இருக்கா, இங்கே க்ளோஸ்டாக இருக்கா. ஸோ இதுதான் வந்து கார்னர் பாயிண்ட் நம்பர் 1, கார்னர் பாயிண்ட் நம்பர் 2. ஸோ 1, 2. ஸோ நம்பர் ஆஃப் கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து இங்கே 2 வரும். நம்பர் ஆஃப் கார்னர் பாயிண்ட்ஸ் 2. ஓகே, நம்பர் ஆஃப் கார்னர் பாயிண்ட்ஸ் 2. ஆப்ஷன் ஏ. வாவ், சூப்பர், அமேசிங். அடுத்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. Try to answer. I will give you 60 seconds. The objective function z is equal to ax plus by of an LPP has maximum value 4 at 4, 6 and minimum value at 3, 2, that is 19. Which of the following is true? Okay. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ z is equal to ax plus by. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, z-க்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து எப்போ வருது, z has maximum value at when x is equal to 4 and y is equal to 6. அந்த ஒரு கோஆர்டினேட்ல தான் z-ஓட மேக்ஸிமம் வேல்யூ வருது. அண்ட் அந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 42 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எல்லா இன்ஃபர்மேஷனும் செட்டில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4x plus 6y is equal to 42. இது வந்து let it be equation number 1. ஓகே, அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, மினிமம் வேல்யூ வந்து 19 வருது. எங்கே வருது, 3, 2. ஓகேவா? ஸோ அப்படின்னா at 3, 2ல வந்து நம்மளோட செட் வந்து என்ன வரும், 3a இல்லையா, 3a plus 2b, 3a plus 2b and z-ஓட வேல்யூ 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. let it be equation number 2. ஸோ ரெண்டு லீனியர் equation உனக்கு கிடைச்சிருக்கா, லீனியர் equation. ஸோ what are the linear equation, 4x plus 6y is equal to 42. அதே மாதிரி 4a இருங்க 4a தான் வருங்க. 4a xக்கு தானே சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். 4a plus 6y is equal to 42 you will get. Okay, so let it be equation number 1. நம்ம xக்கு தான் சப்ஸ்டியூட் பண்றோம் இல்லையா. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, 4a plus 6y is equal to 42. நெக்ஸ்ட் 3a
plus 2b is equal to 90. So equation number 1 and equation number 2. So linear equation வருதா? linear equation வருதா? So linear equation வரும்போது solve பண்ணலாம் இல்லையா? linear equation in 2 variable இது. So அப்போ நான் equation 2 வந்து 3 ஆல multiply பண்றேன். Okay, so என்னோட புது equation 3 வந்து என்ன வரும்? 9a plus 6b is equal to 27, 57 வந்துரும். Next 4a plus 6b is equal to 42 வந்துரும். So minus பண்ணிடலாமா? 3 minus 1 பண்ணலாமா? So 6b cancel ஆயிரும். 9a minus 4a வந்து 5a is equal to, you will get 15. a is equal to 3 வருமா? a ஓட வேல்யூ உனக்கு 3 கிடைக்குதா? a is equal to 3. So a is equal to 3 அப்படின்னா b ஓட வேல்யூ என்ன வரும்? ஏதாச்சும் ஒரு equationல substitute பண்ணுங்க. So 3a, 3 into 9 plus 2b is equal to 19. Okay, 2b is equal to 10, b is equal to 5. So option C, option C தான் வரும். Option C வருதா? Option C, yes. Option C is the correct answer. Option C. B கண்டுபிடிக்க தேவையில்லை, கரெக்ட் தான். இங்க வந்து a equal to 3 அப்படின்ட்டு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்கு. எஸ். Okay, next question. Next question. The corner points of the feasible region. Corner points of the feasible region of the linear programming problem are this. If z is equal to this is the objective function, then find a maximum value of z minus minimum value of z. இங்க வந்துட்டு ஆப்ஷன்ல வந்து there is some changes. Okay, டைம் இல்ல மேம், give enough time. ஈஸியா கண்டுபிடிச்சலாம்டா. இப்போ பாருங்க z is equal to, இப்போ வந்து z is equal to 30x plus 24y. So maximum value corner points இருக்கு. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். ஸோ at 0,4ல z ஓட வேல்யூ என்ன வருது? 0, இது 0 ஆயிரும். Plus 24 into 4 into 4 is 16. 1 4 into 2 is 4 into 2 is 6. 6 plus 1 is 76 வந்துரும். Okay, z ஓட வேல்யூ is 76 at 0,4. Next z ஓட வேல்யூ at 8,0. 8,0ல என்ன வரும்? So that is 240 plus 0 வந்துரும். So that is equal to 240 you will get. கரெக்டா? So next வந்து பாருங்க. z ஓட வேல்யூ வந்து at 20/3, 40/3ல என்ன வந்துரும்? So 30 into 20/3 plus 40, 24 into 4/3 வரும் இல்லையா? இது வந்து 10 times வரும். So z is equal to 200. Okay, plus இது வந்து 8 வரும். 8 into 4 is 32. So that is equal to 232 you will get. அப்போ வந்து maximum value எங்க வருது? maximum value z ஓட maximum value எங்க வருது பசங்களா? at 8,0ல it is 240. Among the corner points. தெரியும். அது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, குட். ஓகே, ஸோ வந்து பாருங்க, among the corner pointsல எதுக்கு maximum value வருது? அதுதான் வந்து அதோட maximum value. இப்போ செட்ல வந்து பாருங்க, z is equal to first வந்து எனக்கு 76 at 0,4. 8,0ல எனக்கு வந்து z is equal to 240 and z is equal to 232. அது வந்து எங்க கிடைக்குது? 20/3, 4/3ல வந்து எனக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது. ஸோ among செட்ல வந்து மேக்ஸிமம் வேல்யூ யாருக்கு இருக்கு? மேக்ஸிமம் வேல்யூ செட்டோட மேக்ஸிமம் வேல்யூ இஸ் at 8,0. 8,0. ஓகே, 8,0 வருமா? மேம் at 0,4 வந்து 96 வருது. 96. ஓகே, 96. ஓகே,
96 வருதா? ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ, இது மேக்ஸிமம். ஓகே, ஸோ மினிமம் வேல்யூ among the set, இது வந்து எங்க, this is minimum value, கரெக்டா? இது வந்து minimum value. So that is 240 minus 96 என்னன்னு வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10 minus 6 is 4, இது வந்து 3 வரும், 13 வரும், 13 4 1. So 144 is the correct answer. 19 seconds கொடுங்க மேம். நெக்ஸ்ட் இதுல வந்து கண்டிப்பா 19 செகண்ட்ஸே கொடுத்துறேன். ஆப்ஷன் ஏ. ஓகே, அகைன் நெக்ஸ்ட்ல நான் 90 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இதுக்கு வந்து 90 செகண்ட்ஸ் வேணுமா? The common region determined by all the constraints of a linear programming problem is called a feasible region. ஓகே, வெரி ஈஸியா டைரக்டாவே கேட்டிருக்கான். ஓகே, இங்க பாருங்க, இங்க பாருங்கோ, இந்த क्वेश्चनக்கு எப்படிங்கோ ஆன்சர் பண்றது? ஓகே, நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அது தட் ஐ வில் சே. மிச்சம் இருக்கிற இந்த என்ன சொல்லலாம், செட்டோட மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. மேம் 96 வராது, 144 தான் வரும், 144 தான் வரும். ஓகே, ஏன் 96 வராதுன்னா அதுவே ஒரு எரர் அப்படின்னு. ஓகே, எனக்கு 146 தான் வந்துச்சுன்னா கால்குலேட்டர்லாம் போட்டு பார்த்தேன். நீங்க கால்குலேட்டர்ல போடல. ஓகே, how many sums balance மேம்? ஒரு 3 sums வந்து கிராஃப் வரைகிற மாதிரி இருக்கு. அது நான் மாத்திட்டேன், 96 அசியா மாத்தியாச்சு. ஓகே, தேங்க்யூடா. ஒரு 3 என்ன சொல்ல கிராஃப் ப்ராப்ளம்ஸ் வில் பி தேர் அண்ட் சம் assertion reasoning and some MCQs, that's it. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? சால்வ் த ஃபாலோயிங் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கிராஃபிக்கலி மினிமைஸ் செட் இஸ் ஈக்குவல் டு திஸ். மினிமைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. we want to find the minimum value. மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மினிமம் வேல்யூ வந்து எந்த பாயிண்ட்ல வருதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் எக்ஸ் பிளஸ், இதுதான் வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து என்ன பண்ணும்? எக்ஸ் பிளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 120. ஓகே, ஈக்குவல் டு போட்டாச்சு, பாக்ஸ் போட்டாச்சு, எக்ஸ் ஒய். எக்ஸ் 0வா இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ என்ன வந்துடும்? 60 வருமா? இப்போ வந்து ஒய் 0வா இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும்? 120 மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 60. ஓகே, அப்படின்னா எக்ஸ் ஒய், எக்ஸ் 0வா இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ 60, ஒய் 0வா இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 60 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் மைனஸ் 2y. எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இதுதான் வந்து கன்ஸ்ட்ரெயின். இதை வந்து நான் மாற்றி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு நான் போடுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் 0வா இருந்துச்சுன்னா மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0வா? y is also 0வா? ஓகே, இங்க பாருங்க எக்ஸ் ஒய். ஓகே, ஸோ இங்க 0னா இங்கேயும் 0வா தான் இருக்கும். ஸோ இஃப் ஐ கிவ் y is equal to நான் 10 கொடுக்குறேன். ஓகே, நீங்களா அதான் சொன்னீங்களா? 144. சூப்பர். y is equal to 10 கொடுத்தா எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வரும்? 20 வருமா? எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 20 வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸ் இதெல்லாம் வந்து கிரேட்டர் தேன் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, இப்போ வந்து நம்ம வந்து வில் பிளாட் த கிராஃப். கிராஃப் பிளாட் பண்ணுவோமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் பிளஸ் 2y ஓடது. கோஆர்டினேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இது எழுதணும். ஃபர்ஸ்ட் இது வந்து எழுதணும் பசங்களா. ஸோ தட் இஸ் 20 40 60 80 10. Okay, it's not enough. 40 60 80 100 120 140. ஓகே, அதே மாதிரி இந்த சைட்லும் -20 -40 -60. இங்கே வந்து அதே மாதிரி தான் 20 40 60 80 100 120. ஓகே, 120. சரி, இப்போ வந்து பிளாட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன வருது? 0, 60.
0, 60 எங்க வரும்? 0, 60 எங்க வரும்? 0, 60 0, 60 இங்க வரும். ஓகேவா? இதுதான் வந்து 0, 60. நெக்ஸ்ட் பாருங்க 0, 60க்கு அப்புறம் 120, 0 120, 0 இங்க வரும். ஓகே, 120, 0. So line join பண்ணுங்க, join these two lines. Okay, ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து எழுதுனதுக்கு அப்புறம் இந்த லைனை வரைஞ்சதுக்கு அப்புறம் you have to write the equation of the line. Okay, so that is x plus 2y is equal to 120. X plus 2y is equal to 120. Okay, yes, clear? Hi, hello. அது வந்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து பாருங்க x plus y is equal to 60. So 0, 60 இங்க இருக்கு. ஓகே, 0, 60 இங்க இருக்கு. அதே மாதிரி 60, 0 இங்க இருக்கு. 60, 0. Draw the line. ஓகே, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வரைங்க. ஓகேவா? ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன வரும்? இந்த லைனோட ஈக்குவேஷன் x plus y is equal to 0. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க x minus 2y. So that is, it is passing through the origin. இது வந்து origin வழியா பாஸ் ஆகுது 0, 0. நெக்ஸ்ட் வந்து பாருங்க 20, 10. ஓகேவா? x 20 இருந்துச்சு அப்படின்னா, x 20 இருந்துச்சுன்னா இங்க வந்து 10 வருமா? So here is the value. ஓகேவா? So இத ரெண்டும் ஜாயின் பண்ணுங்க. Join these two. ஜாயின் பண்ணியாச்சா? இந்த மாதிரி வருதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து feasible region கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து feasible region கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி we have to write this equation x minus 2y is equal to 0. x minus 2y is equal to 0. Okay, next we have to find the feasible region. பாத்தீங்களா? இங்க பாருங்க, first x plus 2y less than 20. நான் வந்து 0, 0 substitute பண்றேன். So அப்போ வந்து இங்க என்ன வந்துரும்? 0 less than 120, which satisfies the equation. X plus 2y is equal to 120. X plus 2y. So இந்த லைன் பாருங்க, இந்த லைன் வந்து equation satisfy பண்ணுது. So therefore towards the origin. ஓகேவா? towards the origin. So அதே மாதிரி next வந்து பாருங்க x plus y வந்து greater than 0. So இங்க பாருங்க, நான் வந்து 0, 0 substitute பண்றேன். ஒரிஜினோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0 வந்து greater than 16 வருது, which is false. So x plus 60 என்னது? இதுதான், இந்த லைன் தான் x plus 60. x plus 60 இது வந்து இப்போ வந்து கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு இல்லையா? So it will be away from the origin. என்னதுடா? away from the origin. Okay, நெக்ஸ்ட் பாருங்க x minus 2y. அது ஒரிஜின் வழியா பாஸ் ஆகுது. இல்லையா? So now I will take some other point which satisfy the condition. So இதுதான் என்னோட லைன். So I will take இங்க இருக்கிற இந்த 40, 10 நான் எடுக்கிறேன். ஓகே, 40, 10 satisfy ஆகுதான்னு நம்ம பார்க்க போறோம். 40 minus 20 greater than 0 வரணும். 40 minus 20 என்னது? 20 greater than 0, which satisfies the equation. So இது வந்து என்ன வரும்? இது வந்து towards the இருங்க x minus 2y x minus x is equal to this 0, 0, 20, 40. கரெக்டா தானே வரைஞ்சிருக்கேன்? கரெக்ட். minus 0, 20, 20, 10 வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் வந்து 40 எடுத்தேன். 40 இப்போ டுவர்ட்ஸ் தி ஒரிஜின் அப்படின்னா இந்த லைன் இங்கே வந்துடும். கரெக்டாக? அப்போ அது வந்து கரெக்டாக இருக்காது. 40, 10 எடுத்தேன். 40, 10. So that is x is equal to 40 வரும், y is equal to 10 வரும். 40 minus 20 greater than 0 வருது. This is satisfying the condition. ஓகே, ஏதாச்சும் டுவர்ட்ஸ் தி ரைட் சைட். டுவர்ட்ஸ் தி ரைட் சைட் வரக்கூடாது. இட் ஷுட் பி எபவ் தான் வரணும். ஓகே, அப்படி இருந்தால் தான் இந்த ஒரு பாயிண்ட் வந்து என்னால் ஷேட் பண்ண முடியும். ஓகே, லெட்ஸ் சி 0, 0, 20, 10.
ஓகே இருந்துட்டு போட்டோம். இருந்தாலும் நமக்கு feasible region கிடைச்சிரும். ஓகே சரி. ஸோ இது வந்து பாருங்க, இது வந்து இங்க, ஸோ இதெல்லாம் வந்து டுவர்ட்ஸ் தி ஒரிஜின். கரெக்டா? இவங்க எல்லாருமே வந்து டுவர்ட்ஸ் தி ஒரிஜின். எஸ் ஆர் நோ? இந்த லைன். அதே மாதிரி இந்த லைன் வந்து away from the origin. away from the origin. ஓகே. இப்போ நமக்கு கிடைச்ச இந்த லைன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் லைன், this x minus 2y, அதுவும் வந்து டுவர்ட்ஸ் தி ஒரிஜின் தான் வரும். ஸோ விச் இஸ் திஸ் பர்டிகுலர் போர்ஷன். ஓகேவா? ஸோ அப்படின்னா நம்மளோட feasible region is this. So this is our feasible region. இந்த black கலர்ல இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்மளோட feasible region-ஆ இருக்கும். ஸோ தட் இஸ் இது இதுவும் இதுவும். ஓகேவா? திஸ் பர்டிகுலர் இந்த ஒரு பாக்ஸ் ஷேப், பாக்ஸ் கிடையாது, இது ஏதோ ஷேப்ல இருக்கு. ஸோ இந்த ஷேப் தான் நம்மளோட பர்டிகுலர் கிடையாது, feasible region-ஆ வரும். போட் கரெக்ட் தான் நம்ம பண்ணது கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆகும். அது வந்து டுவர்ட்ஸ் தி ஒரிஜின் வரும். ஸோ தீஸ் ஆர் த feasible region. இது வந்து நமக்கு feasible region கிடைச்சிச்சா? ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்க, இது நம்ம வந்து கன்சிடர் பண்ணல அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. எக்ஸ் கிரேட்டர் தேன் 0, ஒய் கிரேட்டர் தேன் 0. இப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா, எக்ஸ் கிரேட்டர் தேன் 0னா இட் இஸ் டுவர்ட்ஸ் திஸ், ஒய் கிரேட்டர் தேன் 0னா இது வந்து டுவர்ட்ஸ் திஸ். ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து கார்னர் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ், ஓகே. ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் இங்கே பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியுதா இந்த கலரு? ஓகே, இந்த கலர் இங்க இருக்கு இல்லையா? இது ஒரு கார்னர் பாயிண்ட், தட் இஸ் 60,0 இஸ் another கார்னர் பாயிண்ட். இது ஒரு கார்னர் பாயிண்ட், இதுவும் ஒரு கார்னர் பாயிண்ட். ஸோ இது நான் ஏ, இது பி, இது சி அப்படின்னு நான் வந்து ஷேட் பண்ணேன். இது வந்து another கார்னர் பாயிண்ட் ஏபிசிடி 120,0 தான். ஓகே, இப்போ வந்து இந்த பிசி பாயிண்ட் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ பிசி பாருங்க, திஸ் லைன் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு x plus y is equal to 60 is that line. இந்த லைனும் x minus 2y is equal to இந்த லைனும் இங்க வந்து intersect ஆகுது. கரெக்டா? இமேஜின் பண்ணிக்கோங்க, x minus 2y is equal to 0 intersect ஆகுது. இப்போ நான் இது வந்து intersect ஆகுதுன்னா இதுல இருந்து I will find an equation. ஸோ நான் மைனஸ் பண்ண போறேன், இது ரெண்டும் கேன்சல் ஆகி போயிடும். ஸோ 3y is equal to 60 வரும், y is equal to 20 வரும். Okay, y is equal to 20. If y is equal to 20, x ஓட வேல்யூ என்ன வரும்? x is equal to 60 minus 20 என்ன வரும்? 40 வருமா? 60 minus 20 40 வருமா? So therefore b point, b coordinate உனக்கு வந்து என்ன கிடைக்கும்? 40,20. 40,20 you will get. Okay, 40,20. Okay. அதே மாதிரி c coordinate கண்டுபிடிங்க. So இந்த லைனும் அதே மாதிரி இந்த லைனும் வந்து intersect ஆகுதா? So this line and this line is intersecting. So therefore x plus 2y is equal to 120. அதே மாதிரி x minus 2y is equal to 0 வருது. ஓகே, மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணுங்க, இது ரெண்டும் கேன்சல் ஆகி போயிடும். ஓகே, இங்க வந்து 4y வந்துடும், இது பாசிட்டிவ் ஆயிடும். 4y is equal to 120, y is equal to 30. y 30 இருந்துச்சுன்னா என்ன வரும்? y 30 இருந்துச்சுன்னா x ஓட வேல்யூ வந்துட்டு 3 into 2 60, 60 அந்த சைட் போயிடும். ஸோ x ஓட வேல்யூ will be 60. ஸோ c பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட் வந்து என்ன வரும் பசங்களா? you will get 60,30. ஸோ இதுதான் வந்து என்னோட feasible region. ஓகேவா? ஸோ what are my feasible regions? இது அழிக்க வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும். So here I will write. Okay, இதிலேயே நான் வந்து எழுதுறேன். So என்னோட a பாயிண்ட் என்னது? 60,0. ஓகே, b வந்து பாத்தீங்கன்னா 40,20 and c வந்து பாத்தீங்கன்னா 60,30 you will get. அதே மாதிரி d வந்து பாத்தீங்கன்னா d is equal to 120,0. ஸோ இது வந்து abc, இது வந்து abc வந்து செட்டோட வேல்யூ நீ வந்து கால்குலேட் பண்ணணும். Okay, at each and every point calculate the z ஓட value.
செட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு எங்கே வந்து உனக்கு மினிமம் வேல்யூ கிடைக்குது அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணீங்கன்னா அட் பி வந்து உனக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? அட் பி வந்து ஆன்சர் வரும். ஆன்சர் அட் பியில் தான் வரும். அட் பி 40,60 ஆன்சர் மினிமம் வேல்யூ வந்து ஐ திங்க் இட்ஸ் 160. மினிமம் வேல்யூ வந்து 160 வரும். ஓகேவா? ஓகே. ஸோ ஆஃப்டர் திஸ் கிளாஸ் கால்குலேட் பண்ணி பாருங்க. இஃப் யூ ஆர் கெட்டிங் தி ஆன்சர் சூப்பர். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு அசர்ஷன் ரீசனிங் பார்த்துடலாமா? அசர்ஷன் ரீசனிங், எவ்ரி பாயிண்ட் ஆன் த feasible region of the programming problem is an optimal solution. optimal solution அப்படிங்கிறாங்க. இது என்னது? ஓகே, எவ்ரி பாயிண்ட் ஆன் feasible region. feasible regionல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே வந்து அதுக்கு optimal solution வருமா? வருதா? 160 வருதா? ஓகே. optimal solution எங்க கிடைக்கும் பசங்களா? only on the corner points. corner pointsல மட்டும்தான் optimal solution வரும். so assertion is false. assertion is false but reason வந்து true. Okay, so the optimal solution for a linear programming problem exists only at the corner points of the feasible region. So assertion, both assertion is false, reason is true. Okay, yes. Next question. The corner points of the feasible region of the graphical representation of LPP are 2. இது கொடுத்திருக்காங்க. Be the objective function, then Z is maximum at. Last question, 1 mark. இப்போ இது வந்து உங்களுக்கு 4 to 5 marks. மேம் ஒரு டைம் கொஸ்டின் காட்டுங்க மேம். அசர்ஷன் அண்ட் ரீசன் இல்லையா? ஓகே. எக்ஸாம்ல பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணா போது பாயிண்ட் கிராஃபோட மேட்ச் ஆலனா என்ன பண்றது? போல் பேசிக்கலி உனக்கு வந்து கரெக்டா கிராஃப் பேப்பர் எல்லாம் கொடுத்துருவாங்க. கரெக்டா? ஓகே, கிராஃப் பேப்பர் எல்லாம் கொடுத்துருவாங்க இல்லையா? கரெக்டா வந்து மேட்ச் பண்ணி எழுதணும். இல்லைன்னா நீ ஒன்று பண்ணு, என்ன பண்ணலாம், எப்படியும் வந்து நீ வந்து சால்வ் பண்ணுவ இல்லையா? லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது யூ வில் கெட் தட் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் ஒரு டீச்சராக நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் வாட் வி கேன் டூ? ஓகே, கிராஃப் பேப்பரில் வரைச்சா கரெக்டாக வரும். ஓகேவா? கரெக்டாக உனக்கு ஆன்சர் வரும். ஓகே மேம், 10th சோஷியலா? எனக்கு சோஷியல் தெரியாதுங்க. நல்லா படிங்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, என்னடா ஆன்சர் வரும்? வாட் இஸ் தி ஆன்சர்? ஐ திங்க் இட் இஸ் 50,20 or something. ஸோ நீங்கள் ஆன்சர் சொல்லுங்க. இட்ஸ் வெரி ஈஸி. ஆன்சர் வந்து சாட்டில் போடுங்க. What is the answer? D வருதா? இது நீங்களே ஆன்சர் பண்ணிக்கோங்க. டி வருமா சி வருமா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் சி தான் வரும். ஓகே, சரி, நான் இது கால்குலேட் பண்ணல, இது நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி தான் வரும். ஐ திங்க் ஸோ. கரெக்டாக தப்பாக ஆன்சர் பண்ணிக்கங்க. சூப்பர். ஸோ ட்ரை டு ஆன்சர். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆன்சர் அப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? இதுவும் வந்து ஓகே தான். இதுக்கு ஆன்சர் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சி தான். ஆமாம். டே செய்து என்னடா ஆச்சு? நீ கரெக்டாக ஆன்சர் சொல்லி. ஹாய் மேம், ஐ ஆம் 10th ஸ்டூடெண்ட் விகேஷ்.
Hi Vikesh, super Vikesh. So நம்ம வந்து usually x greater than 0 இல்லடி x y greater than 0 அந்த மாதிரி இதுதான் படிச்சோம். இப்போ இங்க வந்து x greater than or equal to 14 இங்க இது வந்து இதுதான் இதுல வந்து டிஃபரன்ஸா இருக்கு. மத்தபடி everything is same. Okay. So first என்ன பண்ணோம்? x plus y is equal to 80 அப்படின்னு substitute பண்ணணும். ஓகேவா? x plus y is equal to 80 substitute பண்ணதுக்கு அப்புறம் x y. ஓகேவா? இப்போ x is equal to 0. y வந்து 80 ஆ இருக்கும். y 0 ஆ இருந்துச்சுன்னா x 80 ஆ இருக்கும். Okay? Yeah. So 2x plus 3y is equal to 100. Okay? இங்க x y வந்து எழுதலாமா? So இங்க வந்து y 0 ஆ இருந்துச்சுன்னா பசங்க பாருங்க y 0 ஆ இருந்துச்சுன்னா x ஓட வேல்யூ will be 50. Okay? இப்போ நான் வந்து x is equal to some 30 I am giving. Okay, x is equal to 30 நான் கொடுக்குறேன். வேண்டாம். x is equal to 20 கொடுக்குறேன் நான். So அப்போ என்ன வரீங்க? 40 plus 3y is equal to 100 ஆ? 3y is equal to 100 minus 40 ஆ? y is equal to 60 வருமா? 60 by 3 வருமா? So that will be equal to 20. Okay, so இங்கேயும் 20 அப்படின்னா இங்கேயும் 20. Okay, yes. So மற்றபடி மிச்சது எல்லாமே எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கிராஃப் plot பண்ணுவோம். So graph plot பண்ணும்போது what are the points? எந்த ரேஞ்சில் இருக்கு? 80, 50, 20ல தான் இருக்கு. ஓகே, நம்ம வந்து 10, 10 அந்த மாதிரி எடுப்போம். So 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, minus 10, minus 20, minus 30. Okay. So first என்ன வரும்? 0, 80. 0, 80 எங்க வரும் பசங்களா? 0, 80 இங்க வருமா? 0, 80. 80, 0 இங்க வருமா? 80, 0. இதை ரெண்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் x plus y is equal to 80. நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்? நெக்ஸ்ட் 2y plus 3y is equal to 100. ஸோ 50, 0. 50, 0 இங்க வருமா? 50, 0 இங்க வருமா? 50, 0 இங்க வரும். நெக்ஸ்ட் 20, 20 இங்க வருமா? 20, 20 இங்க. ஓகே, ஜாயின் த லைன்ஸ். ஜாயின் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து கொஞ்சம் இப்போ ஓகே. ஓகே, ஸோ திஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா x 2x plus 3y is equal to 100. ஓகே, 2x plus நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து நம்ம எதுவும் சொல்ல. இது வந்து x is equal to 14, இது வந்து y is equal to 14, அவ்வளோதான். ஓகே, x is equal to 14 வந்துட்டு இங்க வரும் 14. ஓகே, நம்ம வந்து we will draw a straight line passing through this. ஓகேவா? ஓகே, இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா x is equal to 14. நெக்ஸ்ட் பாருங்க, x is equal to y is equal to minus y is equal to 14. அதுவும் இங்க தான் வரும். y is equal to 14 வந்து இங்க வரும். ஸோ அப்படியே வந்து straight line. ஓகே, ஓகேவா? ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா y is equal to 14 is the line. லைன் எல்லாம் வரைஞ்சிட்டீங்களா? போதும் மேம். கிராஃப். ஓகே தென் இதோட we will finish then. ஓகே, இதோட we will finish. ஓகேவா? எஸ். இப்போ வந்து நம்ம வந்து இது டுவர்ட்ஸ் தி ஒரிஜினல், அவே ஃப்ரம் தி ஒரிஜினல், சேம் விஷயம் தான். ஐ வில் ஜஸ்ட் ஷேட் த ரீஜியன், மற்றதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஐ வில் ஜஸ்ட் ஷேட் அண்ட் ஐ வில் டெல் யூ வாட் ஆர் த ரீஜியன்ஸ். ஓகே,
So next பாருங்க x plus y வந்து less than or equal to 0. 0, 0 substitute பண்ணா less than 80 வரும், which satisfies the condition. So x plus 8y. x plus 8y அப்படிங்கிறது இந்த line. So அது வந்து satisfy ஆகுது. So it will be here. இங்க தான் வரும். இல்லையா? இந்த towards the origin. Okay. Next பாருங்க. Next பாருங்க 2x plus இது வந்து 0 plus 0. Okay, அது வந்து greater than 100 வரும். So greater than 100 வரும் அப்படின்னா அது வந்து false. 0 plus 0 வந்து greater than 100 வராது. அது வந்து false. அதனால it is away from the origin. Away from the origin. ஓகேவா? Next பாருங்க. X greater than 0. 0 வந்து greater than 14. Again false. 0 வந்து greater than 14. False, false. அப்ப away from the origin. So away from the origin அப்படின்னா இங்க வரும். ஓகே, இவனும் away from the origin அப்படின்னா இங்க வரும். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளோட ஷேடட் ரீஜன் என்னது? ஷேடட் ரீஜன் என்ன வரும்? ஷேடட் ரீஜன் இல்லாட்டி கார்னர் பாயிண்ட்ஸ் வருது, இந்த பாயிண்ட்ஸ் வந்துடும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் யூ வில் கெட், அண்ட் அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் யூ வில் கெட். ஸோ இதுதான் நம்மளோட feasible region. ஸோ தீஸ் ஆர் த feasible region. ஓகேவா? இங்க ஒரு கார்னர் பாயிண்ட் வரும், A, B, C and D. ஸோ எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரியா இருக்கும். Do line sim means line simma. Second equation false அப்படிங்க. அது நான் வந்து டீச் பண்றேன். எஸ், டாட்டட் லைன் வச்சு வர்றது ஐ வில் ஜஸ்ட் டீச் நவ். ஸோ இது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களா? ஸோ ஆன்சர் என்ன தெரியுமா ஒரு ஆன்சர் ஐ வில் டெல் யூ. ஸோ ஆன்சர் வந்து செட் வந்து மேக்ஸிமம் இஸ் தட் மேக்ஸிமம் வந்து 14லேயும் 16லேயும் வரும். ஓகேவா? 14 and 16லேயும். அண்ட் செட் மினிமம் வந்து கார்னர் பாயிண்ட்ஸ் we have to find. ஓகே, ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு செட் மேக்ஸிமைஸ் தானே பண்ண சொல்லுங்க. மேம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 அண்ட் 14 எப்படி ஷேட் பண்ணீங்க அப்படின்றீங்களா? ஒன்றுமே இல்லைடா, அது ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. 0 greater than false. சார் 0 greater than 14 சொல்லியிருக்காங்க, which is false இல்லையா? ஸோ அப்போ வந்து away from the origin. away from the origin. இதுவும் அதே தான் வருது, away from the origin. ஓகே, டுவர்ட்ஸ் தி ஒரிஜின்னா இந்த சைடு வரும், away from the origin அந்த சைடு. இந்த லைன் இருக்கா, டுவர்ட்ஸ் தி ஒரிஜின்னா இந்த சைடு வரும், away from the origin இந்த சைடு வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த லாஸ்ட் ப்ராப்ளம் we will wind up. ஓகே, ஸோ கோயின்சைட்னா நோ சொல்யூஷன். எஸ், இப்போ வந்து feasible region வந்து unbounded region. அன்பவுண்டட் ரீஜன் வருதுன்னு வச்சு, உங்களோட feasible region வந்து அன்பவுண்டடா வந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து ஆன்சர் பண்ண? இது வந்து ஒரு அன்பவுண்டட் ரீஜனுக்கு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, மேக்ஸிமைஸ் சொல்றாங்களே. ஸோ சால்வ் த ஃபாலோயிங் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கிராஃபிக்கலி சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறாங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறாங்க. பொட்டி வரைஞ்சிக்கோங்க. எக்ஸ் ஒய் 0 வந்துச்சுன்னா எக்ஸும் 0 1 1 வரும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் மைனஸ் 2y வந்து ஈக்குவல் டு -2. ஓகே, எக்ஸ் ஒய் எக்ஸ் 0வா இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 1. ஓகே, y 0வா இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? -2. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் கிரேட்டர் than 0 0. இப்போ வந்து we will draw the lines. So that is இங்க வந்து 0 வரும். 0 1 2 3 4 5 6 7 -1 -2 -3 -4 1 2 3 4 5 6 7. ஓகே, ஃபர்ஸ்ட் கிராஃப் பிளாட் பண்ணுங்க. 0 0 1 1. So 0 0 1 1. So it passes through origin 0 0 and 1 1. 0 0 and 1 1. Okay, pass பண்ணும்போது passing through the origin. Okay, so that is
x minus y is equal to 0. அதுதான் இந்த லைனோட equation. x minus y is equal to 0. Next பாருங்க 0 1 minus 2 0. 0 1 எங்க வரும்? 0 1 0 1 வந்து இங்க வரும் 0 1. நெக்ஸ்ட் வந்து minus 2 0. minus 2 0 இங்க வரும் இல்லையா? minus 2 0. We have set this maximum. We have to draw dotted line for that also. Right? அது ஷேடு இருங்க அதே தான் நான் வந்து சொல்ல போறேன். வெயிட் யார் பாது? கோமதி வெயிட் பண்ணுங்க. எப்போ டாட்டட் லைன்ஸ் வரையணும் அப்படின்னு நான் வந்து சொல்லி தர போறேன். ஓகே, ஸோ இங்க பாருங்க -2 0ல வந்து இது வந்து எப்படி போகும்? இப்படி போகும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன வரும்? x minus 2y is equal to -2. x minus 2y is equal to -2 வந்துரும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து we have to shade. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் எல்லாமே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0 0. ஸோ திஸ் லைன் இஸ் பாசிங் த்ரூ தி ஒரிஜின். ஓகே, ஸோ இந்த லைன் பாசிங் த்ரூ நம்மளால வந்துட்டு 0 0 போட முடியாது. ஸோ சம் அதர் பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு புட். ஸோ லெட்ஸ் சே we will put 2 1 here. ஓகேவா? 2 1 ஒயிட்லேயே நான் ஒயிட் எழுத வேண்டாம், அந்த மாதிரி 2 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? 2 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 minus 1 greater than 0. 1 is greater than 0 which satisfies the condition. Condition satisfy ஆகுதா? ஸோ வந்து நம்ம towards the origin. என்னது? towards the origin ஷேட் பண்ணணும். ஸோ x minus y இது இந்த லைன் வந்து towards the origin. ஓகே, அதே மாதிரி இந்த லைன் பாருங்க, நெக்ஸ்ட் லைன் பாருங்க, x minus 2y வந்து இது. ஸோ தட் இஸ் 0 minus 0 greater than -2. 0 greater than -2 which satisfies the condition. அதுவும் வந்து என்னது? towards the origin which satisfies the condition towards the origin. ஸோ இதுவும் towards the origin. ஓகே, ஸோ இது வந்து இப்படி வரும். இப்போ வந்து இது ஒரு அன்பவுண்டட் ரீஜியனா? உனக்கு வந்து ஒரு அன்பவுண்டட், நமக்கு வந்து ஃபீஸிபிள் ரீஜியன்ல வந்து எதுவும் என்ன சொல்லலாம், பவுண்டட் கிடையாது. ஸோ அன்பவுண்டட் ரீஜன். ஆனால் வந்து இங்கே ஒரு கார்னர் பாயிண்ட் இருக்கு, 0 0 இஸ் 1 கார்னர் பாயிண்ட். அண்ட் இதுவும் வந்து ஒரு கார்னர் பாயிண்ட் தான். நீ கால்குலேட் பண்ணால் 1 2 சம்திங் யூ வில் கெட். ஓகே, ஸோ இப்போ வந்து இது அன்பவுண்டட் ரீஜன் வரும்போது, அன்பவுண்டட் ரீஜன் வந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, அன்பவுண்டட் ரீஜன் வந்துச்சு அப்படின்னா எப்படி மேக்ஸிமம் வேல்யூ இல்லாட்டி மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ வந்து உனக்கு இப்போ 2 கார்னர் பாயிண்ட்ஸ் யூ காட். இப்போ வந்து உனக்கு 2 கார்னர் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கா? தட் இஸ், இது எந்த கிராஃப்? ஐயா, ஓகே, இது வந்து ஒரு கார்னர் பாயிண்ட் 0, இது வந்து ஒரு கார்னர் பாயிண்ட் 1 2 யூ காட். ஓகே, ஸோ அப்போ வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து உனக்கு கிடைக்குதா? ஸோ அப்படி வரும்போது 2 2 வருதா? 2 2 தானே வரும். ஓகே, 2 2 1 2 கிடையாது, 2 2. ஓகே, ஸோ அந்த 2 இடத்துலையும் செட்டோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? செட்டோட வேல்யூ, செட் வந்து x + 2y. ஸோ x + 2y நம்ம கிட்ட வந்து மேக்ஸிமைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமைஸ். ஸோ அச்சு 0 0 செட்டோட வேல்யூ வந்து 0 வந்துடும். அச்சு 2 2 செட்டோட வேல்யூ வந்து 2 + 4 வந்துடும் which is equal to 6. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 6 தான் வரும் இல்லையா? மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து 6 தான் வரும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 6 வருதா? ஸோ இதுதான் என்னோட மேக்ஸிமம் பண்ணுற வேல்யூ. ஆனால் இது வந்து அன்பவுண்டட். என்னது? அன்பவுண்டட். ஸோ அப்படின்னா செட் வந்து கிரேட்டர் தேன் எது வரணும்? மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, செட் ஃபர்ஸ்ட் வந்து செட் கிரேட்டர் தேன், எஸ் சென்ட் பண்ணுறேன். செட் கிரேட்டர் தேன் மேக்ஸிமம் வேல்யூ வரணும். கரெக்டா? அன்பவுண்டட் ரீஜியனில் செட் வந்து என்னோட மேக்ஸிமம் வேல்யூ விட அதிகமாக வரணும். வாட் இஸ் செட் பசங்களா? செட் என்ன கொடுத்துருக்காங்க? x + 2y வந்து கிரேட்டர் தேன் m, தட் இஸ் 6. இங்கே வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்து போடக்கூடாது.
ஏன்னா வந்து இட் இஸ் ஸ்ட்ரிக்டாக வரும். ஓகேவா? ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டி ஹியர். ஸோ ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டி எப்பவுமே நம்ம வந்து டாட்டட் லைன்ஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டாட்டட் லைன்ஸ். இங்கே வந்து கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு கிடையாது. நான் செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? செக் பண்ணிட்டு ஐ வில் டெல் யூ. ஸோ எக்ஸ் பிளஸ் 2y வந்து கிரேட்டர் தேன் 6 வரும். ஸோ இங்கே வந்து ஒரு லீனியர் இன்இக்வாலிட்டி யூ காட். ஸோ இதில் வந்து நீ வந்து என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ். இப்போ வந்து எக்ஸு ஒய், எக்ஸு 0வாக இருந்துச்சு, எக்ஸு 0வாக இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ 3 வந்துடும். ஒய் 0வாக இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ y 0 இருந்துச்சுன்னா x ஓட வேல்யூ 6 வந்துரும். ஸோ இது வந்து நீ plot பண்ணும். ஓகேவா? plot this. ஸோ plot பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும்? plot பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 0,3. 0,3 இங்கே வருமா? 0,3. நெக்ஸ்ட் 6,0. 6,0 இங்கே வருமா? 6,0. ஸோ இதை வந்து என்ன பண்ணும்? Okay. Okay, so this is the line. Okay, dotted line தான் வரையணும். ஐயோ, dotted line தான் வரையணும். மேம் நீங்க தானே மேம் dotted line வரையணும்னு சொன்னீங்க. dotted line தான் வரையணும். ஓகேவா? 0,3ல இருந்து 6 வரைக்கும் you have to draw the dotted line. Okay, dotted line வந்து வரைஞ்சிரணும். Okay, dotted line வரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன எழுதணுங்க? 2x plus 2y வந்து greater than 0. So இந்த line வரைஞ்சிட்டீங்களா? So first next வந்து we have to check whether towards the origin இல்லாட்டி away from the origin அப்படி. ஓகேவா? 0,0 புட் பண்ணுங்க. 0, 0 greater than 0 வருது. கரெக்டா? 0 வந்து greater than 6 வருது, which is false. So இது வந்து away from the origin. Away from the origin. Okay, I will take another color. Okay, greater than 0 வருது. அப்போ வந்து இங்க வந்து கோஇன்சிடென்ட் பண்ணுதா? காமன் ரீஜன் இருக்கா? ஸோ இங்க பாருங்க, இது வந்து ஒரு காமன் ரீஜனா மாறுது இல்லையா? இது வந்து ஒரு காமன் ரீஜனா மாறுது. ஸோ காமன் ரீஜனா மாறும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்? இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் after finding strict inequality, if there is any coincident பண்றது இல்லாட்டி அவங்களுக்கு காமனா ஒரு ரீஜன் இருக்குது அப்படின்னா வேற பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க மேம், அதர் தேன் 0. வேற இது வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். 0,0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தட் இஸ் ஈஸி. ஓகே, புரியுதா? 0, ஜஸ்ட் 0,0 போடுங்க. ஓகே, ஸோ 0,0 இல்லைன்னா 1 plus 1 போட்டா 1 plus 3 greater than 0. ஸோ சம் பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து இது greater than வரும். ஓகே, ஸோ இது வந்து என்ன வரும்? காமன் ரீஜன் இருக்கா? இங்க வந்து காமன் ரீஜன். ஸோ காமன் ரீஜன் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். காமன் ரீஜியன் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமமோ மினிமம் வேல்யூ does not exist. Does not exist. That's it. இதுதான் வந்து dotted lines ஓட ஒரு இது. ஓகே, so I hope it is clear. ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கெல்லாம் வந்து இது என்ன கிடையாது, இட்ஸ் நாட், இது வந்து இங்க வந்து இது கிடையாது. இங்க இந்த ரேஞ்சில் தான் அவங்க கோயின்சிட். அதுதான் நம்ம வந்து சொல்லணும். என்னப்பா புரியல? எந்த போர்ஷன் உனக்கு புரியல? which portion you didn't understand? எந்த பார்ட் உனக்கு என்னன்னு புரியல? சொல்லு. which portion உனக்கு புரியல அப்படின்னா நான் வந்து அந்த போர்ஷன் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து உனக்கு புரியல அப்படின்னா காமன் ரீஜனா? ஓகே. ஸோ இப்போ வந்து away from the origin. ஓகேவா? away from the origin எப்படி நம்ம வந்து எப்படி எடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து இந்த இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா? இந்த இன்இக்வாலிட்டிக்கு 0,0 சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ அப்போ வந்து 0 greater than 6 வரும், which is false. 0 வந்து எப்பவுமே கம்மி தான் 6 விட. அப்படின்னா அது away from the origin. ஸோ நான் வந்து away from the origin இங்க வந்து ட்ரா பண்ணிட்டே வரும்போது இங்கிருந்து இதோட காமன் ரீஜன் ஸ்டார்ட் ஆகுது. பாத்தீங்களா? இங்கிருந்து இதோட காமன் ரீஜன் ஸ்டார்ட் ஆகுது. என்னோட இந்த ரேஞ்சும் வந்து இங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது.
So this portion is basically the common portion. Okay va, coincident ஆகுதா? Epic session okay. So இந்த பாயிண்ட், இந்த ஒரு போர்ஷனும் இந்த லைன் ஓகேவா, இந்த நம்ம ட்ரா பண்ண கன்ஸ்ட்ரெயினோட காமன் ரீஜனும் இங்க வந்து கோயின்சைட் ஆகுது, காமன் ரீஜன் வருது. ஸோ காமன் ரீஜன் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் மினிமம் எக்ஸிஸ்ட் ஆகாது, அப்படி வரல அப்படின்னா மேக்ஸிமம் ரீஜனும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா, அப்படின்னா அந்த பாயிண்ட் வில் பி தட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எழுதிக்கலாம். ஓகே, இஃப் மேக்ஸிமம் மினிமம் எக்ஸிஸ்ட், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, at x is equal to 2 will be the maximum minimum point. If it is unbounded. Said வந்து unbounded எப்போ நீ வந்து இந்த ஒரு லீனியர் இன்இக்வாலிட்டிக்கு மட்டும்தான் டாட்டட் லைன்ஸ். ஓகே, இந்த ஒரு லீனியர் இன்இக்வாலிட்டிக்கு மட்டும்தான் டாட்டட் லைன்ஸ், மற்றதுக்கு எல்லாருக்குமே சாதாரண லைன் தான். ஓகே, கிளியர்? ஸோ ஈவினிங் கிளாஸ்ல சந்திப்போமா இருவரும் சந்திப்போமா. என்னங்க மேம் நீங்க? ஓகே சரி, ஈவினிங் கிளாஸ்ல ப்ராபபிலிட்டி we will take. ஓகே, ஸோ ஐ ஹோப் நம்மளோட லாஸ்ட் சாப்டர் நம்ம வந்து என்ன சொல்லலாம் 5 days. ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி லாஸ்ட் சாப்டரும் உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி எனக்கு வந்து சொல்லி கொடுக்க முடியட்டும் அப்படின்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்களும் வாங்க, ஜாலியாக நம்ம வந்து படிப்போம். ஸோ that's it for today. So this is your Srishma ma'am leaving and I will see you on the next session. Bye bye and take care.